மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு டீமன் கிங். அது அவனுக்கே தெரியாது. ஒரு மேஜிக்கலா இருக்கிற மாதிரியான ஒரு உலகத்துல வந்து இந்த கதை வந்து செட் ஆயிருக்குது. சோ அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு மேஜிக்கல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டிரான்ஸ்பர் ஆகி போறான். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த உலகத்தை வந்து ரொம்ப நல்வழியில நடத்துற ஒரு ரைட்டிஷியஸான ஒரு பர்சனா இருக்கணும், ஒரு ஹோலி பிரீஸ்டா இருக்கணும், ஒரு ஹோலி பிரீஸ்டா மாறணும் அப்படிங்கிற சொல்லி தான் போவான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனை பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம் கதை வந்து எப்படி போகுது அப்படிங்கறதா இந்த ஒரு ஷோ. அண்ட் முக்கியமா சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குற அளவுக்கு ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். சும்மா கதை வேணா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பண்ணுங்க. உப்பு வாங்க நம்ம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல பயங்கரமான இடியும் மழையுமே வந்து இருக்கிற ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு சர்ச் முன்னாடி ஒரு குட்டி குழந்தைய கையோட கொண்டு வந்துட்டு இந்த குழந்தை இருக்கிற இடத்த வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த குழந்தை வந்து வளர்ந்து அவனோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கறத வந்து அவன் சீக்கிரமா ரியலைஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அப்படியே வாசல் கிட்ட வந்து வச்சுட்டு இந்த குழந்தை தான் எங்களோட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க சீன் கட் ஆகுது. இப்ப அப்படியே சில வருடங்கள் கழித்து காட்டுறாங்க. அந்த சிறு குழந்தை ஒரு பெரு குழந்தையா மாறிடுச்சு. அவன் தான் இந்த ஷோட ஹீரோ. அவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக்கல் அகாடமிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கான். சோ அங்க வந்து போறதுக்காக ட்ரெயினருக்காக வந்திருக்கானா. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவனை டப்புன்னு இடிச்சிட்டு போக யாரா அதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா இந்த மாதிரி லக்கேஜ் வந்து கீழே போட்டுறாங்களா. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சரி கொடுங்க நான் வந்து தூக்கிட்டு வரேன் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பாட்டிமா இல்ல தேவையில்ல நானே தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல கொடுங்க நானே தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி பேசிட்டு இருக்கேன். எங்க பாட்டிமா கிட்டே திருடுறியாடா அப்படிங்கிற சொல்லி அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து டம்னு நம்ம ஹீரோட மூஞ்சி மேலே லேண்ட் ஆகுறா. ஆனா அப்படியே இடிச்சிட்டு போன பொண்ணும் இவ தான். இவ பேரு பாத்தீங்கன்னா ஹட்டோரி. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த ஹட்டோரிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிட்டு தல நீ பாக்குறதுக்கு அந்த திருட்டு பயமா இருந்தியா, சோ அதனால தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சொல்லி. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு நீயும் மேஜிக்கல் அகாடமியில ஒரு ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல இன்னும் எக்ஸாக்டா ஸ்டூடெண்ட் கிடையாது பட் இப்பதான் டிரான்ஸ்பர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த ஹட்டோரி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த அகாடமியில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தானாமா. சோ ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஒரு மேஜிக்கல் ட்ராக்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக அப்ப அந்த ஹட்டோரி வந்து சொல்லுவா இந்த மாதிரி பேசிக்கா எங்களோட அகாடமிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் வரது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரேர் தான். அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து ரொம்பவுமே ஹைலி இன்டெலெக்சுவலா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்கேன் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானா. சோ இந்த அளவுக்கு நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற அப்படிங்கும் போது உண்மையை சொல்ல நீ வந்து கவர்மெண்ட் பொசிஷனுக்காக தான் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாது. பட் இந்த உலகத்தையே வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில வந்து வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. சோ நான் வந்து ஒரு ஹோலி பிரீஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹோலி பிரீஸ்டா அந்த அளவுக்கு உன்னால மனசு வந்து தூய்மையாவும் ஒரு நல்ல ஒரு வழியில வந்து உன்னால நடக்க முடியும் நீ வந்து நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால வந்து முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த ஹட்டோரிக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா அந்த ஹட்டோரியோட ஃபேமிலி வந்து வழி வழியா நாட்டை வந்து காப்பாத்துற இந்த ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கிறது அப்படிங்கறது எல்லாமே வந்து கோமாளித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேச அவளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கிறது மட்டும் இல்லாம நீ அந்த ஹோலி பிரீஸ்டா மாறுறதுக்காக என்னால முடிகிற ஹெல்ப் எல்லாத்தையும் நான் வந்து செய்யறேன், நான் எப்பவுமே உன் பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு போக ஆனா அப்பா அவளோட கட்டானாவை வந்து எடுத்துட்டு அதை லைட்டா ஓபன் பண்ணி அதை பாத்தீங்கன்னா அவனை வந்து பிடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஒன்ஸ் இந்த கட்டானாவை வந்து நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு கெஸ்டர். ஆனா அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயமே இருக்குது. இன் சம் கேசஸ் நீ என்ன பிட்ரே பண்ண அப்படின்னா நான் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அகாடமி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாய் மாதிரி இருக்குமா. அதுக்குள்ள இவங்க பொட்டி படிக்கை எல்லாம் போட்டா அது வந்து இவங்களோட ஹாஸ்டல் ரூம்ல கொண்டு போய் சேர்த்திருமாமா. ஆனா அந்த இடத்துல வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து மேஜிக்கால் தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஹட்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அதோ அந்த இடத்துல தான் நர்ஸ் ரூம் வந்து இருக்குது. சோ அங்க போன அப்படின்னா உன்னோட கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கிளாஸ் வந்து A1 நீயும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபைன் என்ன இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவாளா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நர்ஸோட ரூமுக்கு வந்து போவான். அந்த இடத்துல வந்து ஒரு நர்ஸை மீட் பண்ணிட்டு ஓகே உன் பேர் தான் இதுவா ஓகே நீ வந்து டிரான்ஸ் ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க புதுசா. சோ அவங்களோட பாடி எல்லாத்தையும் வந்து செக் பண்றதுக்காக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்பிரிட் வந்து இருக்கும். ஆனா அது பேர் பாத்தீங்கன்னா காரா. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நார்மலா இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றது மட்டும்
மட்டும் இல்லாம கூடவே அவங்க ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு ஜாப் வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லுமாமா. சில பேருக்கு வந்து அப்படியே சோல்ஜர், சில பேருக்கு வந்து நீ வந்து இந்த டிகிரி முடிப்ப அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே செம ஜாலியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நானும் வந்து ஒரு ஹோலி பிரீஸ்டா மாறுவேன் அப்படின்னு தான் அது வந்து சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு போய் நிக்கும் போது உன் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ உன்னோட ஃபியூச்சர் ஜாப் டீமன் கிங் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா செமையா ஷாக் ஆயிருவாங்க. ஈவன் அந்த நர்ஸுமே பாத்தீங்கன்னா என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது டீமன் கிங் அப்படின்னு அது சொல்லிட்டே இருக்கும். இந்த உலகத்தையே வந்து அழிக்க போறான், இந்த சொசைட்டிக்கே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து இந்த பூமி மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர் வந்து தொடுத்துதாமா. அவனையே வந்து ஒரு டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து முடிய அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸுக்கு வந்து போக சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோவோட கிளாஸுக்கு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காத சரியா, நீ வந்து ரொம்ப நார்மலா இருக்க ட்ரை பண்ணு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏன்னா நீ ஒரு டீமன் கிங் அப்படின்னு சொன்னாங்காட்டி மேபி ரொம்ப நேர்மை நியாயத்தை எல்லாத்தையும் கடைபிடிக்கிற எவனோ ஒருத்தவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து புள்ளி பண்ணி உன்னையே வந்து சூசைட் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம். எனிவேஸ் நீ செத்து போன அப்படின்னா என்னால உனக்கு வந்து உயிர் கொடுக்க முடியும், பட் என்ன என்னோட ரிசர்ச்சுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன், இதுதான் உன்னோட கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் 1A பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம நான் தான் உன் கிளாஸ் வாத்தி அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ இவங்களை இனிமேல் டீச்சர்னே வச்சுக்கலாம். அண்ட் கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஹட்டோரி இருக்கிறத வந்து பார்த்து ஹாய் காமிக்க அவ பாத்தீங்கன்னா திரும்பிக்கிற மூஞ்சிய இவளுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப டீச்சர் இந்த மாதிரி நம்ம ஹீரோட பேரை வந்து சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே செமையா பயந்து போயிடுறாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது ரூமர்ஸ் எல்லாம் செம வேகமா பரவி இருக்கு அப்படின்னு. சோ இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னு என் பேரு தான் இது சரியா, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கலாம், நான் தான் டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க இன்னுமே வந்து என் கூட வந்து பழகி பார்க்கல, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு கூட தெரியாம நீங்க எப்படி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும், இந்த மாதிரி நீங்க ஒரு பர்சன் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீமன் கிங் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்து வாரல வந்து டிக்ளேர் பண்ணானமா அப்படின்னு சொல்லி பயந்துருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இவன் தினுசா ஆக்குறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா பசங்களா எல்லாரும் காம் டவுன் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கடைசியில ஒரு பெஞ்சை வந்து போட்டு கொடுத்துறாங்க. அண்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பட் அட்டோரி ஏன் பேசல, அவளையாவது கொஞ்சம் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டீச்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. சோ அப்படி இருக்கும்போது கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹட்டோரி இதுக்கு முன்னாடி நீ தான் இருந்த இப்பயுமே நீயே கன்டினியூ பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஹிரோஷி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து எந்திரிச்சிட்டு இவ்வளவு ஈஸியா நீங்க வந்து ஒரு கிளாஸோட லீடரை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, அதனால ஒரு காம்படிஷனுக்காக நான் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை வந்து எலெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அவ்வளவுதான் நம்ம ஹட்டோரிக்கு பாத்தீங்கன்னா செமையா காண்டாயிடும். பட் அது எதுவுமே வந்து வெளியே காமிச்சிக்காம ஆமா புதுசா வேற வந்திருக்கான், அதுவும் இல்லாம நாம வேற டீமன் கிங்னு சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் சேவை செஞ்சுட்டு அவன் வந்து டீமன் கிங் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற சொல்லி ஒரு மாதிரி வன்மத்தோட சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டே இல்ல அந்த பதவி வந்து அவளே வச்சுக்கிட்டும் எனக்கு அதெல்லாம் வந்து தேவை கிடையாது, வேணும்னா நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து கிளீனிங் திங்ஸ் இது எல்லாத்தையும் இந்த ஜானிட்டர் வேலையெல்லாம் பாக்கட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே செமையா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த கிளீனிங் கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலோட சீக்ரெசியை வந்து மெயின்டைன் பண்றதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றது அவங்களோட ஒர்க். ஸ்கூலுக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி அழிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானே, இவன் உண்மையாலுமே ஃபியூச்சர்ல ஒரு டீமன் கிங் தான் ஆவான் அப்படிங்கிற சொல்லி ஷாக் ஆக நான் அப்படிலாம் மீன் பண்ணவே இல்லடா எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அப்ப ஹட்டோரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னடா உனக்கு கொடுத்த ஒரு வேலையை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு சண்டைக்கு வந்து கூப்பிடும் போது என்ன மிஸ் பாருங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொல்ல அதுவே அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு ஃபேமிலி இருந்து வந்தாங்காட்டி இவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து இருக்குது சண்டை போடுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் அவ பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்து புரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை வந்து பிடிச்சிட்டு பின்னாடி புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி உங்ககிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசையில எனக்கு வந்து இல்ல, அது மட்டும் இல்லாம நீ வந்து நான் தப்பா நினைச்சுக்கிட்டது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லும் போது என்னடா கிளாஸ்ல திருப்பி என்ன கட்டி பிடிச்சி அசிங்கப்படுத்த பாக்குறியா அப்படிங்கிற சொல்லி திருப்பி பாத்தீங்கன்னா அவ வந்து அடிக்கலான்னு வர ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே அவரோட கட்டானா வந்து பிடிக்கும் போது நம்ம ஹீரோட பவர் பாத்தீங்கன்னா அன்லீஷ் ஆகுது. நான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த மிஸ் வந்து ட்ரை பண்றாங்க, பட் வேலைக்கு ஆகல. அந்த கிளாஸே பூம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் இருக்குல்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டும் இன்னும் ஒரு 3 பேரும் வந்து அப்படியே நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸே வந்து இடிஞ்சு போச்சு அப்படின்னா கன்ஃபார்மா அது வந்து டீமன் கிங்கா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஹிரோஷி தலைவா வா மாஸ்க் காட்டிட்டு தலைவா இன்னைக்கு வந்து அப்படியே கிளாஸ் வந்து தெரிக்க விட்ட தலைவா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பானா. டே நான் எதுவுமே
வேணும் பண்ணலடா, நீ வேற ஏத்தி விடாதடா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹிரோஷி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த ஹிரோஷி கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி வந்து கூட்டு போயிருப்பானா. நான் என்ன உள்ள போய் திருடவா போறேன், பின்னாடி கூட்டு போயிருக்கேன், முன்னாடியே கூட்டு போகலான்னு சொல்லும் போது இல்ல தல நீ ஒரு டீமன் கிங் அப்படிங்கறங்காட்டி முன்னாடி போனா எல்லாரும் வந்து ஜர்க் ஆயிருவாங்க, அதனால பின்னாடி வெளியே போய் தான் ஹட்டோரியை மீட் பண்றது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுவே ரூமுக்குள்ள ஹட்டோரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் அவன் வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜன்னலோட கதை வந்து தட்ட, டேய் இங்க என்னடா பண்ணிட்டு அப்படிங்கிற சொல்லி அவ வந்து கத்திக்கிட்டு இருப்பாளா பிடிச்சி நம்ம ஹீரோவை. ஆனா அப்ப பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோடா இந்த மாதிரி லவ்வர்ஸுக்கு நடுவில் ஏதோ சண்டை போலியே அப்படிங்கிற சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹட்டோரி பாத்தீங்கன்னா செமகாண்ட் ஆயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து ரோஸ் கலர் முடி வச்சுட்டு ஒரு பொண்ணுமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹட்டோரி வந்து அப்படியே துரத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் முடி வச்சிருக்க ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவானா. ஏமா கொஞ்சம் தள்ளி போமா, இந்த இடத்துல ஒரு பேர் ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் இளவரசரே அப்படிங்கிற சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்க, ஹட்டோரி அதெல்லாம் பொருட்படுத்தாம ரெண்டு பேரும் போட்டலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு வரா. ஆனா அப்போ நம்ம ஹீரோவோட இன்ஸ்டிங் வந்து ஆக்டிவேட் ஆகி அப்படியே பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட வந்து கிரியேட் பண்ண, அதோட எஃபெக்டால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட்டரே வந்து கிரியேட் ஆயிருந்திருக்குது. அதுல அந்த ரெட் கலர் பொண்ணுக்கு வந்து எதுவுமே ஆயிருக்காது. அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு ஓ என்னோட எபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குதா எனக்கே தெரியல அப்படிங்கிற சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. பட் அது ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோட பவர் தான். அதுவே ஹட்டோரி இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா மொத்தமா அன்கான்சியஸ் ஆயிட்டாளா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலர் கலரா என்னமோ வந்து கிரியேட் ஆகும். அதுக்குள்ள இருந்து ஒரு கிரீன் கலர் முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு வருவா. அவ இந்த மாதிரி ஓ நீ தான் டீமன் கிங்கா, நான் ஒரு சர்வைலன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும் போது சர்வைலன்ஸ் ஏஜென்ட் அப்படி இவங்க எல்லாம் எதுக்குடா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது சர்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் முடிய வச்சு ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறா. அவளை சுத்தி நிறைய நன் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்திட்டு அப்படியே ஒரு பிஜிஎன் ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சிம்பிளை வந்து கொடுத்துட்டு அவன் அந்த சர்ச்சை விட்டு போயிடுறான். அவன் போறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கா போல. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஒரு போர்ட்டல் மூலமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொரோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பொண்ணு வந்திருப்பாள்ல கிரீன் கலர் முடியோட, அவ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ரோபோட். அவ அவளோட பையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னை வந்து எடுத்துட்டு அப்படியே அங்க மயங்கி கிடக்குற ஹட்டோரி மேல வந்து யூஸ் பண்ணும்போது ஹட்டோரி பாத்தீங்கன்னா ஹீல் ஆயிடுறான். அண்ட் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் ஹட்டோரி வந்து அப்படியே சுயநினைவு வர, இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற அவமானம் தாங்க முடியாம அவ பாத்தீங்கன்னா டக்குன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாளா. அவளை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற சொல்லி இவனும் போகலாம்னு நினைப்பான். அப்ப அந்த கொரோனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிறுத்திட்டு, நான் தான் இந்த மாதிரி ஒரு அப்சர்வர், ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன இந்த மாதிரி அசைன் பண்ணாங்க உன்னை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக, சோ உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ என்கிட்ட வேணா என்ன வேணா கொஸ்டின் கேட்டுக்கோ, இந்த ரெட் கலர் பொண்ணு இருக்கிறாள் இவளுக்கு எனக்கு இந்த ஒரு சம்மந்தம் இல்ல அப்படிங்கலாம் வந்து சொல்லும் போது, ஆனா அப்ப அந்த கொரோனையை வந்து சொல்லுவா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து என்ன வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ என்னென்ன பண்ண போற அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் நோட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அப்ப அந்த ரெட் கலர் மண்டை வச்சு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்னது ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற சொல்லி டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிளா மாதிரி அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஆனா அப்ப அந்த கொரோனே நீ அந்த சோகாவை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவ கிளாஸ் 1A தான் இருக்கிறா, சோ அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சோகா கிளாஸ் 1A வா, நானும் அதுல தான் இருக்கிறேன், இவ்வளவு கேள்விப்பட்டதே இல்லையா, ஓ இன்னைக்கு லீவ் ஒரு ஆள் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் ரூம்ல வந்து நிக்க வச்சுட்டு, நான் இவனோட எமோஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், சோ கண்டிப்பா இவன் வந்து ஹட்டோரிய கொலை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்திலயுமே வந்து சண்டை போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. தோடா இவளால மைண்டை கூட ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, என்னால மைண்டெல்லாம் ரீட் பண்ண முடியாது, எமோஷன்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஆமா இந்த மாதிரி அவன் வந்து இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னாலும் அவனோட எபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்கும், ஏன்னா அவன் தான் ஃபியூச்சர்ல ஒரு டீமன் கிங்கா மாற போறானே, என்னதான் நீ ஃபியூச்சர்ல வந்து ஒரு கொலகாரனாக போற இல்ல ஒரு போரையை வந்து ஆரம்பிக்க போற அப்படின்னு 1008 விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு நீ ஒரு ஸ்டூடெண்ட் சரியா, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரால மேபி உன்னோட உயிருக்கு வந்து ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த பொண்ணை வந்து நாங்க கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உன்னை 24/7 வந்து சர்வேலன்ஸ்லயே வச்சிருப்பா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்தாலும் பட் பரவாயில்ல, ஸ்கூல் வந்து நம்ம உசுருக்காக தான் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நோட் அப்படிங்கிற சொல்லி ஒரு நோட் புக் வந்து கொடுக்குறாங்க. அது வெறும் நோட் புக் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு செல்போன் மாதிரி தான், பட் அதுல கால் பண்றவங்கள நம்ம ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து காலும் போகும், அதே நேரத்துல நம்ம வந்து பேசவே தேவையில்லை, ஜஸ்ட் மனசுக்குள்ள நினைச்சாலே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்கும். சோ லிட்டரலி ஒரு டெலிபதி மாதிரி தான் அந்த ஒரு போன் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த கொரோனை வந்து பக்கத்திலே நின்னுகிட்டு இருப்பாளா, நீ அப்படி நின்று இருந்தா அப்படின்னா கண்டிப்பா என்னால தூக்க முடியாது, போய் வேற ஏதாவது வேலையை வந்து பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து கிடையாது உன்னை மானிட்டர் பண்றத தவிர, வேணும்னு ஏதாவது வேலை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா போய் படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவானா. அதுக்கப்புறம்
அவளுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கபோர்ட்குள்ள போய் படுத்துக்குவா. பட் அப்படியே பாத்தீங்கன்னா ஓரமா நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டே இருக்க, போதுமா போதுமா போய் சாத்திட்டு படுமா அப்படின்னு சொல்லும்போது அவளும் மூடிக்குவாளா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ திரும்பி பாப்பா, பாத்தீங்கன்னா அப்படியே நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொரோனே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த ஹீரோஷி இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல எட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஹேரை வச்சுட்டு ஒரு பொண்ணு வரா. நீ வேற யாரும் கிடையாது, போன எபிசோட்ல கூட நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹட்டோரி மீட் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு வந்து இருந்தால, அது அவதான். இது அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட லீடரா இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிற சொல்லி மலுப்ப வருவானா, சும்மா மலுப்பாத, எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி கொரோனா வந்து என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அது மட்டும் இல்லாம அவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடக்குதானே செய்யும். ஏன்னா நீ தான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு டீமன் கிங் ஆக போறியே, உன்னோட ஃபியூச்சர் வந்து செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சரா தான் இருக்குது. சரி விடு, வேற ஏதாவது உனக்கு ஹெல்ப் வந்து தேவைப்படுது இந்த ஸ்கூல்ல அப்படிங்கும்போது தயங்காம என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமா வந்து பேசிட்டு போவாளா. ஆனா இதை பார்த்துட்டு இருந்தா இந்த ஹீரோஷி பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்கூல்லயே செம்ம அழகா இருக்கிற ஒரு பொண்ணு வாலண்டியரா உங்ககிட்ட வந்து பேசிட்டு போதே தலை கலக்கற அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும், அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல்ல யாராவது ஒருத்தராவது என்ன வந்து புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு. இப்ப அப்படியே கிளாஸ்ல தான் காட்டுறாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது அந்த சோகா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணும் ஹட்டோரியும் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு வரவே கிடையாது. பட் அதுவே கிளாஸ் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி கொரோனே வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, என்னடா அது இவ்வளவு அழகான பொண்ணை கூட வச்சு சுத்தறானே அப்படிங்கிற சொல்லி வயிறுஞ்சிட்டு இருக்காங்க. பிரேக்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவ வந்து விடுற மாதிரியே தெரியல, மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டோர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறா. ஆனா அதுவே உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த இதோ இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு டெலிபதி மூலமா தானே பேசலாம், சோ அப்படியே நினைச்சுக்கிறான் இந்த மாதிரி நான் ஹட்டோரியை வந்து மீட் பண்ணி ஆகணும், ஆனா திருப்பியும் ஹாஸ்டல் வந்து அவளை கூப்பிட்டு அதெல்லாம் சான்ஸே கிடையாது, சோ அதனால உங்களை வந்து நான் மீட் பண்ணி ஆகணும், மீட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அதுக்கு அந்த ஈட்டோ நீ சொல்லலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது, பட் உன் கூட சுத்திட்டு இருக்கிறாள் அந்த ஒரு கொரோனை கண்டிப்பா உன்னை வந்து விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவளை என்ன பண்றது, என்ன பண்ணி அவளை வந்து மடக்கிறது, ஏதாவது ஐடியா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவ சாதாரண ஒரு ரோபோட் தான், அவளோட டெயில் வந்து இருக்கும், அதை இழுத்து விட்டு அப்படின்னாலே அவ வந்து பாஸ் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோஷி ஹீரோ அதுக்கப்புறம் இந்த கொரோனே இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலைக்கு வந்து போகலான்னு இருக்கிறேன், இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வியர்டா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு போவானா. ஹீரோஷியும் வருவேன் அப்படின்னு சொல்லுவான், பட் வேணான்னு சொல்லிடுவான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கொரோனே மட்டும் அப்படியே கூட்டிட்டு அந்த ஒரு மலைக்கு வந்து போகும்போது எப்படியாவது அவ பின்னாடி இருக்கிற அந்த வாழை வந்து இழுத்துட்டா போதும் அப்படிங்கிற சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், கரெக்டான ஒரு டைம் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கொரோனே வந்து ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்றாளா, பாத்தீங்கன்னா ஒரு டீமன் டாக் அந்த இடத்துல வந்து நிக்க. ஆனா அதை பார்க்கும்போதே கொரோனே வந்து கெஸ் பண்ணிடுறா, சாதாரண ஒரு டாக் மேல இந்த மாதிரி மேஜிக்கல் பவர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் போல, அதனால தான் அப்படி மாறி நிக்குது, அதை வந்து நான் அழிக்க போறேன் அப்படிங்கிற சொல்லி கன்னை எடுத்து ஃபயர் பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா அந்த டீமன் டாக் மேல ஒர்க் ஆகாது. உள்ள போந்தா நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அந்த கொரோனையை வந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா அந்த நாயோட வாயில ஏறி அப்படியே தொங்கிட்டு இருக்க கொரோனையை வந்து ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாளா. பட் அப்ப நம்ம ஹீரோ வந்து வேணாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்றான். அண்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல அந்த டீமன் டாக் வந்து அப்படியே சாதாரண ஒரு பப்பியா மாறிடுது. என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல நீ தானே சொன்ன மேஜிக்கல் பவரால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு, சோ அந்த மேஜிக்கல் பவரை வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அதனால தான் அந்த நாய் சாதாரண நாயா மாறிடுச்சு. ஆனா அப்ப அந்த கொரோனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கிற வந்து கவனிச்சுட்டு அதை வந்து எடுக்கலான்னு போகும்போது இதாண்டா சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா அவளோட வாழை பிடிச்சி இழுக்க அவ வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. அண்ட் கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த இட்டோவுமே வரும்போது அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சரி என்ன மேட்ரு அப்படின்லாம் கேட்க, அதான் வேற எதுவும் கிடையாது, இந்த மாதிரி ஹட்டோரிக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு, அவ கூட நேர்ல போய் பேச முடியாது, சோ நீங்க கொஞ்சம் பேசி அவளை வந்து வர வச்சு அப்படியே கொஞ்சம் இதா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல. ஓகே என்னால உன்னை வந்து புரிஞ்சுக்க முடியுது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியுது, அதே நேரத்துல இந்த மாதிரி நீ வந்து கிளாஸ் ஜானிட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டியாமா அப்படின்னு சொல்ல, அது வந்து கிளாஸ் ஜானிட்டர் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, நான் தெரியாம தான் சொன்னேன், இந்த கிளாஸுக்கு வந்து ஏதாவது ஒன்று சர்வ் பண்ணணும்னு நினைச்சேன்பானா. ஓ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வேணும்னா இந்த மாதிரி நீ டிசிப்ளினரி கமிட்டியில வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்குவேன், ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து ஒரு டிசிப்ளினரி கமிட்டியில ஒரு மெம்பரை வந்து ஆக்சுவலா தேடிட்டு தான் இருந்தாங்க, ஸோ அது வந்து உனக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதை சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட 2 பில்லை வந்து கொடுத்துட்டு கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கன்னையுமே கொடுத்துட்டு இதை வந்து நீ யார் மேல யூஸ் பண்ண அப்படிங்கும் போது மேபி அவங்க வந்து உன்னோட ஃபீலிங்ஸை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. ஆனா அவங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி அந்த கொரோனையோட டெய்ல வந்து இழுத்து விடும் போது இவ்வளவு நேரமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா கொரோனைக்கு வந்து தெரியல. அவ பாத்தீங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுறா. ஃப்ரெஷ்ஷா அப்படின்னா மொத்த மெமரி அழியல, இந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்ண இந்த ஒரு டைம்ல அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவ்வளவுதான். ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் மட்டும் தனியா போயிட்டு இருக்குமா, அதுல அந்த பீஜன் சிம்பிள் வந்து இருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இதை நான் யாருக்கோ கொடுத்துருக்கேன், இது அவளா
இருக்குமோ அப்படிங்கிற சொல்லி வேகமா ஓடி போகும்போது தான் கண்டிப்பா அந்த மோதிரத்தை போட்டிருக்க அந்த ஒரு பொண்ணு வந்து நேத்து நைட்டு மறைஞ்சு போன அந்த ரெட் கலர் மண்டையா தான் இருக்கும். அந்த ரெட் கலர் மண்டை அதுதான் அப்படின்னா அந்த பொண்ணு, அந்த சர்ச்ல இருந்த பொண்ணு இந்த சோகாவும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிக்க அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சோகாவை வந்து கண்டும் பிடிக்கிறான். அடுத்த சீன்ல அந்த இட்டோ பாத்தீங்கன்னா நம்ம ஹட்டோரிக்கு வந்து கால் பண்ணிட்டு ஹீரோ இந்த மாதிரி உன்னை வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ண சொல்லியிருந்தான். இதை மட்டும் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா என்னை வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னான். நான் வந்து பயந்துட்டேன், சரி நான் வந்து மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரில வந்து ஒரு மாதிரி பம்பிக்கிட்டு சொல்லும் போது நம்ம ஹட்டோரி பாத்தீங்கன்னா செமையா நம்ம ஹீரோ மேல காண்டாகிறா. அவ்வளோ அவனுக்கு திமிர் இருக்குதா, இரு அவனை வந்து நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்தி விட்டுறான் அந்த இட்டோ. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இட்டோ இருக்கிற அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சீக்கிரம் டோர் வந்து ஓபன் ஆக அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் ஒரு கிளாஸ்குள்ள வந்து தனியா இருக்குது. அது வந்து பேசுது. அந்த இட்டோ பாத்தீங்கன்னா அந்த தலைகிட்ட இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த டீமன் கிங் வந்து என்னோட ஒரு அடிமையா மாறப்போகுது, நம்ம நினைச்சது எல்லாமே வந்து நடக்கும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லும் போது அந்த இட்டோ இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைய இருக்கும் போதுல இருந்தே அவளோட அண்ணா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இட்டோ கிட்ட வந்து ரொம்ப வந்து நல்ல விதமா நடந்துக்குவா. அவளுக்குமே அவளோட அண்ணனை வந்து ரொம்பவுமே பிடிக்க ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அண்ணனுக்கு வந்து என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்லயே அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டானா. அதுவே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு நீ வந்து அழுகாத, உங்க அண்ணன் வந்து என்னதான் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் அவன் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆளு, இனிமேல் இந்த குடும்பத்துல வந்து நீதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மெம்பரா இருக்கணும், இந்த குடும்பத்தை வந்து நீதான் தாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இட்டோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு விமனா மாறுவேன் அப்படிங்கிற சொல்லி ஒரு முடிவெடுப்பான் அந்த இடத்துல. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த இட்டோ பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து முச்சுக்கிட்ட சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏதோ பசங்க கிட்ட. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இட்டோவோட அண்ணன் அந்த ஒரு தலை பாத்தீங்கன்னா நீ எப்ப இவ்வளவு ஒரு கெட்ட பொண்ணா மாறின அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ இருக்கிறான்ல அவன்கிட்ட இருக்கிற பவர்ஸ் கன்ஃபார்மா ஃபியூச்சர்ல தான் ஒரு டீமன் கிங்கா மாற போறான். அப்படிங்கும் போது பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற என்ன மாதிரியான ஆளுங்களுக்கு கன்ஃபார்மா அவனோட பவர் வந்து ரொம்பவுமே தேவைப்படும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் என்னோட கைவசத்துல அவன் வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோஷியும் பாத்தீங்கன்னா ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஹீரோஷி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்றான். என்னன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து மொத்தமா 2 சைடு வந்து இருக்குது. ஒரு சைடு வந்து நார்மலா இந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படியே கத்துக்கிற இந்த மாதிரி ஒரு சைடு. ஆனா அதுவே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. என்னதான் பிளாக் மேஜிக் இந்த ஸ்கூல்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்து இருந்தாலும் சில பேர் யூஸ் பண்றாங்காட்டி அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக தான் ஹட்டோரி மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஜஸ்டிஸ் சென்ஸ் உள்ள ஒருத்தங்க உள்ள பூந்து ஒரு பப்ளிக் லீடரா எல்லாரையும் வந்து அப்போஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதையெல்லாம் சொல்லிட்டு ஹிரோஷி பாத்தீங்கன்னா அங்க இருந்து போகும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த இட்டோ இருக்கிறாள் அவ வந்து கால் பண்ணிட்டு நீ கேட்ட மாதிரியே ஹட்டோரி கூட ஒரு மீட்டிங்கை வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு நீ போய் அவளை வந்து மீட் பண்ணா போதும், உனக்காக அவ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த டிசிப்ளினரி கமிட்டியில வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு நீ தான் இந்த மாதிரி டிசிப்ளினரி கமிட்டியில வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தியா, ஓகே உனக்கு ஏத்த ஒரு ஜாபா தான் இது வந்து இருக்க போகுது, எப்படி பார்த்தாலும் நீ நல்ல ஒரு ஃபைட்டரா இருப்பதானே. ஏன்னா இந்த டிசிப்ளினரி கமிட்டி அப்படின்னாலே இந்த ஸ்கூல்ல வந்து எந்தெந்த பசங்கள்லாம் தொல்லை பண்றானுங்களோ ரவுடிஸ் எல்லாம் பண்ணிட்டுக்கிறானுங்களோ அவனுங்க எல்லாரையும் வந்து அடக்கிறதா ஒரு பெரிய தொழிலாவே வச்சிருந்திருப்போம். ஆனா அது மட்டும் இல்லாம டிசிப்ளினரி கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சில பேரெல்லாம் டிசிப்ளினரி கமிட்டியில இருக்கிறவங்களை வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கும் போது ஒரு ஃபியூச்சர் டீமன் கிங் ஆக போற அப்படிங்க உனக்கு வந்து இது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்ப எல்லாரையும் அடிக்க போறேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்களே எப்படி நான் வந்து ஒரு ஃபியூச்சர் டீமனுக்கு ஆவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவீங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டிசிப்ளினரி கமிட்டியில நம்ம ஹீரோ வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த இட்டோ வந்து ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு போக இப்போ அதுவே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான் இன்னைக்கு ஹட்டோரிய போய் மீட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த கொரோனி இவளை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த ஒரு பில்ல பாத்தீங்கன்னா அந்த இட்டோ வந்து கொடுத்துருப்பாள்ல அதை வந்து கன்ல லோட் பண்ணி வைக்கிறான் 2 பில்லையுமே. சோ என்ன பண்ணி இவளோட வாளை வந்து இழுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த சோகா பொண்ணு வருவாளா. ஆனா அவ கையில இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குக்கரையுமே வந்து கூட எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி என்னோட ரூம்ல வந்து இந்த எலக்ட்ரிக் குக்கரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா ரூம்மேட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால நீ வச்சிரு சரியா, ஏன்னா அரிசினா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அதை வேக வச்சு சாப்பிடும் போது இந்த மாதிரி பாத்தியா ரைஸ் கிராக்கர்ஸ் இந்த வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்லி
அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். கூடவே இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா, அரிசியை தவிர இந்த உலகத்திலுமே வந்து வேற எதுவுமே வந்து சிறந்தது கிடையாது அப்படிங்கும் போது. ஆனா அப்ப அந்த குரணையை பாத்தீங்கன்னா அவளோட குட்டி பேக்ல இருந்து அம்மா அந்த கன்னை வந்து எடுத்துக்கிட்டு, இந்த கன்னு தான் உலகத்திலே சிறந்தது, ஏன் தெரியுமா, நம்மளோட எதிரிகள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல நம்மளால விஷத்தை வந்து பரப்ப முடியும், அதே நேரத்துல நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே நேரத்துல மெடிசனையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆகிட்டே இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னடா போகவே மாட்டேங்கிறா, இப்ப நான் வந்து எப்படி போய் ஹட்டோரியை மீட் பண்றது அப்படிங்கிற சொல்லி யோசிச்சுட்டே இருப்பானா. சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சோகாட்ட இந்த மாதிரி நான் வந்து படிக்க போகணும், சோ அதனால நீ வந்து இங்கிருந்து கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல. தோடா நான் ரொம்ப நியூசன்ஸா இருக்கிறேன் போலயே, சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவா. ஆனா அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு சான்ஸை பார்த்துட்டு அந்த கொரனையோட டெய்ல வந்து இழுத்து விட்டு அவளை வந்து ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒரு பேஸ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தால அந்த இட்டோ ஹட்டோரியா வந்து மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் வந்து 100 வருஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து தெரியும், பட் இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கேன். அண்ட் திடீர்னு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தா பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அப்படியே மண்டையிலேயே அடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சோழியை முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவனோட மேஜிக்கல் பவர்ஸ் இன்னுமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களோட கையை கால் எல்லாத்தையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அந்த ஹிரோஷி இருக்கிறான்ல அவனை வந்து பிடிச்சி அப்படியே செமையா வந்து அடிச்சிருக்காங்களா, அதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாம் காண்டாயிடுறான். அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கருணையா பார்க்காம போட்டு அடிச்சுட்டு அதோட லீடர் இருக்கிறான்ல அவனை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவுத்துல வந்து சங்கிலியை வச்சு கட்டி விடுறது மட்டும் இல்லாம, ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து டிசிப்ளினரி கமிட்டில வந்து ஒரு மெம்பரா இருக்கிறங்காட்டி என்னாச்சு நீங்க எல்லாரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை வந்து நான் விட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள போட்டு தரலான்னு போகும்போது அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹட்டோரி வந்துடுறாளா. ஆனா அவ ஆப்வியஸ்லி இங்க பேசுறதுக்காக தான் வந்தா, பட் நம்ம ஹீரோ இந்த மாதிரி விதையெல்லாம் காட்டுறது வந்து பார்த்துட்டு உன்னோட உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கறத வந்து நீ காட்ட ஆரம்பிச்சிட்டீல, கன்ஃபார்மா நீ தான் அந்த டீமன் கிங்கா இருக்க போற, உன்னை வந்து நான் சாகடிக்காம விட மாட்டேன்டா அப்படிங்கிற சொல்லி அவ பாத்தீங்கன்னா அவளோட உடன் கட்டான வந்து எடுத்து நிக்கும் போது அது எப்படி கரெக்டா தப்பான நேரத்துல வந்து நான் செய்யற விஷயங்களை கரெக்டா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான், பட் இருந்தாலும் ஹட்டோரி கிட்ட அது எதுவுமே பழிக்காதா. சரி வேற வழியில இந்த கன்னை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்து அப்படியே அவன் மேல வந்து ஃபயர் பண்ணிக்கலாம்னு பார்க்க கன்னை பார்த்தனே ஹட்டோரி பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணா ட்ரை பண்றான், அடுத்த தடவை வந்து நான் மீட் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குனு ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவா. பட் அதுவே கன்னில பாத்தீங்கன்னா அந்த 2 பில்லும் வந்து இருந்திருக்காது, எங்கடா போச்சு அப்படிங்கிற அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அந்த இட்டோ இருக்கிறாள் அவ வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பா. ஏன் அந்த கன்னில வந்து அந்த புல்லட் இல்ல, ஒருவேளை அவன் வந்து லோட் பண்ண மறந்துட்டானா என்ன. ஆனா அது மட்டும் இல்லாம அவன் மட்டும் அதை யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளாக் மேஜிக்ல என் வலையில வந்து விழுந்திருப்பான். ஏன்னா அந்த பில்லே ஒரு பிளாக் மேஜிக் தான், அதை மட்டும் அவன் மேல அவன் வந்து யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் என் அடிமையா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஹிரோஷியை கொண்டு வந்து ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த குரணை இருக்கிறாள் அவ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹிரோஷிக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறா. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த மாதிரி குரணையை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஹட்டோரி வந்து மீட் பண்ண போனது, அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அடிச்சது, அதை பார்த்துட்டு ஹட்டோரி வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படிங்கிற சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து ஒண்ணு விடாம பாத்தீங்கன்னா குரணைட்ட வந்து ஒப்பிச்சிடறான். ஆனா அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்கள போய் மீட் பண்ணிட்டு ஹட்டோரி இந்த மாதிரி என் கூட சண்டை போட போறேன் அப்படிங்கிற என்னமோ சொன்னா அப்படின்லாம் சொல்ல. ஆனா அப்பதான் அந்த டீச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஆக்சுவலி ஹட்டோரிக்கு வந்து சண்டை போறதுக்கான பெர்மிஷன் வந்து இருக்குது இல்ல, சோ அதனால பாத்தீங்கன்னா மேபி நிறைய பேரை கூட்டு வந்து மேல ஒரு வார் தொடுத்தாலும் தொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பயமுறுத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹட்டோரியை வந்து காட்டுறாங்க, அவ பாத்தீங்கன்னா ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏன் அவனை வந்து என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு தெரியல, எனக்கு அவன் வந்து பிடிச்சிருக்கு, இல்ல அவன் வந்து ஒரு டீமன் கிங், எனக்கு வந்து அவனை பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஓரமா மறைஞ்சு நின்னுகிட்டு அந்த சோயா இருக்கிறாள் அவன் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹட்டோரி அவ கூட ஒரு 50 பேரை சேர்த்துக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்கூல் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ வந்து லாக் பண்ணிட்டு ஹட்டோரி பாத்தீங்கன்னா இதை என் கையாலே முடிச்சிடறேன் அப்படிங்கிற சொல்லி சண்டைக்கு வர, ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லி அப்பயும் நம்ம ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா. நீ என்ன பண்ணுனாயா, இப்ப கூட பாரு நீ வந்து பயப்படவே கிடையாது, நீ வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கிற, நீ ஒரு எமோஷன் லெஸ்ஸான ஒரு பர்சன், இதுவே ஒரு டீமன் கிங்குக்கான ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த சோயா அவன் அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவன் வந்து எந்த ஒரு எமோஷனையும் ஃபேஸ்ல காட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்ல அப்படின்லாம் நீ வந்து எடுத்துக்க கூடாது சரியா ஹட்டோரி. அது மட்டும் இல்லாம உனக்குமே வந்து அவனை பிடிக்கும் தானே, ஆனா பிடிக்காத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கிற பத்தியா, நீங்க 2 பேரும் ரொம்ப கிளம்சியா இருக்கிறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து மாத்தி மாத்தி நீங்க சொல்லிட்டாங்களே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன அது ஃபீலிங்ஸா, என்ன ஃபீலிங்ஸ், உங்க 2 பேர்த்தோட லவ்வுக்கு நாங்க வந்து பலிகேட் ஆகணுமா, இரு 2 பேரும் சேர்த்தி போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற சொல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்தி கடப்பாறையில எடுத்துட்டு ரெடியாக ஹட்டோரி நம்ம ஹீரோ 2 பேருக்கு வேற வழி கிடையாது, என்ன கடைசியில் இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லி அவங்க
ஹீரோயினியும் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு எதிர்த்து நிக்கும் போது ஃப்ரீயா எடுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தா நம்ம கொரனே பாத்தீங்கன்னா அவளோட அந்த பெரிய ஒரு கன் எடுத்து ஃபயர் பண்றா. பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே அரிசி மலையா பொழியுது. ஆனா அது இவங்க மேல விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சோகா பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பேரியர் வந்து கிரியேட் பண்ணிடுறா அவங்கள சுத்தி. ஆனா அந்த ரைஸ் மட்டும் எல்லாரும் மேலே விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி காம் டவுன் ஆயிடுறாங்க. இது வந்து ரைஸோட பவர் அப்படிங்கிற மாதிரி அந்த சோகா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் அடுத்த சீன்ல அந்த கொரோனா இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா அந்த ரைஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாளா. பாத்தீங்கன்னா அதுல வந்து ட்ரக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அந்த சோகா என்ன விஷயம்னு சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஒரு கன்னுல அந்த பில்லை வந்து லோட் பண்ணி வச்சான்ல, அந்த 2 பில்லையும் பாத்தீங்கன்னா இந்த சோகா ஆட்டை போட்டு போயிருந்திருப்பாளா, அதை தான் அந்த ரைஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பா. அப்ப அந்த கொரோனா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே சொல்றான். இந்த ஒரு ட்ரக் வந்து ஒரு பிளாக் மேஜிக்கால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரக். இந்த ட்ரக் வந்து யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்க பர்டிகுலரா ஒரு பர்சனோட அடிமையா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அப்ப நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டா இருக்குது. ஏன் இது அந்த இட்டோ தான் கொடுத்தா அப்படிங்கும் போது இதை மட்டும் நான் என் மேல யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து அந்த இட்டோட ஸ்லேவா மாறி இருந்திருப்பேன். பட் ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்துல அந்த ட்ரக்கால அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற இட்டோவை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஓரமா நின்று ஒரு பச்சை கலர் முடி பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. முட்டாள் என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படிங்கிற சொல்லிட்டு. ஆனா அவளை காட்டும் போதே பாத்தீங்கன்னா நம்ம இட்டோவோட அண்ணன் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அந்த ஷெல்ஃப்ல வந்து 3 இருக்குது, அதை மட்டும் அழிச்சா போதும் அப்படிங்கிற சொல்லி போய்கிட்டு இருக்கிறானா. அப்படி போற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறானா. அவன் இட்டோவோட அண்ணாவை பார்த்துட்டு என்ன அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ வந்து அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணுவ அப்படிங்கிற எண்ணத்துல தானே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு உன்னோட உண்மையான இன்டென்ஷன் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. பசங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு எப்படி இந்த மாதிரி மேஜிக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பேரா பிரிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, ஆனா அப்போ நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பார்ட்னரே கிடைக்காது. ஈவன் தோ அந்த ஹீரோஷி இருக்கிறான்ல அவனுமே பாத்தீங்கன்னா தலை நீ எவ்வளவு பெரிய ஆளு, என் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா, அவனோட அந்த பவருக்குலாம் நான் வந்து ஈக்குவலா வருவனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இவன் வேற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹட்டோரி தான் வந்துட்டு சரி என்ன தனியா நின்றுட்டு இருக்கிற, அதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல தானே, வா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற சொல்லி கூப்பிடும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்பாடா எப்படி என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மேஜிக் வந்து ஒரு பால் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹட்டோரிக்கு வந்து தூக்கி போட, அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் வந்து எல்லாரும் பசங்களா கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ தனியா வந்துகிட்டு இருப்பான் என்னடா அப்படி நடந்துருச்சுன்னு. ஆனா அப்போ அந்த டீச்சர் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உன்னால அந்த மேஜிக் பவர்ஸ் வந்து சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது உனக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். சோ அதனால மேபி இந்த மாதிரி நீ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் சாம்பருக்கு வந்து போய் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல மெடிடேட் பண்ணிட்டு வாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அதை கேட்ட ஹிரோஷி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கா வேணாம் தல போயிடாத, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செத்து போயிடுவேன், இதுக்கு முன்னாடி போனா யாருமே உயிரோட வந்ததில்லை அப்படின்லாம் சொல்ல. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. மேபி என்னோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவன் 12 மணி நேரம் அந்த சாம்பருக்குள்ள வந்து இருக்கணுமா. சோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கொரோனா இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இந்த இட்டோ இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு சாம்பருக்கு போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே போய் அவன் வந்து கம்முன்னு ஒரு அமுக்கிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட அண்ணன் நீ வர வர ரொம்ப கெட்ட பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது கம்முனு கடை உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற சொல்லி அப்படியே ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாப்பா. என்னன்னா இவளோட அண்ணன் வந்து இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த ஒரு நாள் அன்னைக்கு அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பா அந்த ஒரு இடிஞ்சு போன பில்டிங் பக்கத்துல தான் உங்க அண்ணன் வந்து இறந்த நிலையில வந்து கடந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் வந்து எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து இந்த மாதிரி இறந்து போயிருந்திருக்கான். அவன் வந்து நம்மளோட ஃபேமிலிக்கே ஒரு இழிவா இருக்கிறான். நீ தான் நம்மளோட ஃபேமிலி நேம வந்து காப்பாத்த போற அப்படிங்கும் போது இவனை மாதிரி நீ வந்து இருந்துராத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கொரோனையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாம்பருக்கு வராங்களா. அது பாத்தீங்கன்னா தனியா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ள வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனி ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வந்து உங்களால போக முடியும். அதை தாண்டி போகணும் அப்படிங்கும் போது எமர்ஜென்சி பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க வெளியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கொரோனையும் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காத்துல ஒரு பொட்டி வந்து பறந்துகிட்டு இருக்கும். வேற யாரும் கிடையாது, அந்த சோகா இருக்கிறாள் அவ தான் உள்ள வந்துருப்பா. அதுவே அந்த சாம்பருக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த இட்டோ இருக்கிறாள் அவளுமே நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற சொல்லி அந்த இடத்துக்கு வர அப்படியே வில்லத்தனமா பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வந்து சிரிச்சுக்கிட்டு கன்ல பாத்தீங்கன்னா புல்லட்டை வந்து லோட் பண்ணிட்டு அந்த சாம்பரை தரமட்டமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நினைப்பா. கண்டிப்பா அவன் வந்து உள்ள மெடிடேட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் வந்து பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு. பட் அதுவே உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே பின்னாடி வந்து சாய்வானா. அப்ப அந்த சிமெண்ட் வந்து லைட்டா விலக உள்ள பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ட்ரெஷர் மேப் ஆக்சுவலி. அப்ப அந்த சோகா அந்த மேப்பை வந்து பார்த்துட்டு தோடா ட்ரெஷர் மேப்பை இனிமேல் இந்த எல்லாரும் வந்து ஹண்டிங் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ட்ரெஷர் ஹண்டிங்க்கு அட இது கிடக்குது கழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு அவன் ஓரமா
பேசாம உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப திடீர்னு அந்த சோகாக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து உச்சா வருது அப்படிங்கிற சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே இட்டோ கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தவ ட்ரிகரை வந்து பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்ப அந்த சாம்பர் வந்து தட்டுற மாதிரி இருக்குமா. என்னடா இது இவ்வளவு வீக்கானவனா நம்ம ஹீரோ, அதுக்குள்ள சீக்கிரம் சாம்பரை வந்து தட்ட ஆரம்பிக்கிறான். பேசாம நாமளே நீக்கி விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க, அதுவே உள்ள பாத்தீங்கன்னா அந்த சோகா இருக்கிறாள் அவதான் ஆக்சுவலா சாம்பரை வந்து தட்டிக்கிட்டு இருப்பா. ப்ளீஸ் யாராவது வந்து நீக்குங்க, என்னால முடியல முட்டிட்டு வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சோகாமே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பட்டனை வந்து பிரஸ் பண்ணி அதை வந்து நீக்கும் போது வருங்கால டீமன் கிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அவ வந்து சொல்லுவா. பட் அதுவே உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த சோகா அப்படியே பிச்சுட்டு போவா. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஒரு கொரோனையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப ரூம்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேப் வெளியே வந்து விழுகும் போது அந்த இட்டோ பாத்தீங்கன்னா அந்த மேப்பை வந்து பார்த்துட்டு இதுவா இது வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிருவா. அப்ப எதுக்கு வந்தா எதுக்கு போறா அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து பிதுக்காப்பதுக்கான முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேப்பை பாத்தீங்கன்னா இட்டோ நேரம் அவங்க அண்ணன் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, இதை வந்து நீ தானே உருவாக்குன இந்த மேப், இந்த கையெழுத்து எல்லாமே வந்து உன்னோடது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த தலை பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து தெரியல அது என்னோடது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இட்டோ வந்து அப்படியே நின்னுகிட்டு கண்டிப்பா அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கும் போது அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், பட் இருந்தாலுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் முடிய வச்சு அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அப்புறம் இட்டோ நேத்து வந்து இந்த மாதிரி அந்த டீமன் கிங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் ட்ரை பண்ண போலயே சொதப்பிருச்சா அப்படின்லாம் கேட்க, இவ வந்து சாதாரண பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இட்டோ பாத்தீங்கன்னா நீ முதல்ல யாரு இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவ மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதை பத்திலாம் கவலைப்பட அவசியம் கிடையாது, எனக்கு இங்க சுத்தருக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவா. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சம்திங் எதையோ பத்தி பேசிட்டு இருப்பாங்களா, என்னடா இது அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம இட்டோவுமே வந்து பாக்குறா. பாத்தீங்கன்னா அங்க ஆடிட்டோரியம்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேப் வந்து பெருசா அச்சடிச்சு ஒட்டி இருக்காங்க. நேரா அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த மேப்பை வந்து தேடி பாக்குறா, அதை வந்து காணோமா. கண்டிப்பா அந்த டீமன் கிங் ஹீரோ தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவ யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கொரேனாவும் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் அந்த இட்டோ வந்து அந்த மேப்பை பார்த்துட்டு அப்படி போனான்னு தெரியல, ஒருவேளை அந்த மேப்ல ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப வெளியே ஒரே சலசலப்பா இருக்குமா. என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அங்க வறண்டால ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மேப் வந்து ஒட்டிந்திருப்பாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு ஒருவேளை இது அந்த இட்டோ வந்து பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எட்டோ வராளா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. டே உண்மையை சொல்றா, உண்மையாலுமே நீ தானே இந்த மாதிரி அதை வந்து அச்சடிச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ட்ரெஷரை வந்து தேடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து நீ பிடிங்களான்னு பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மேப்பை யார் ஓட்டுனது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கொரேனியா வந்து சொல்லுவா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோகா தான். இன்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்ல ட்ரெஷர் மேப் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாருக்கும் காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த வாயேஜஸ் வந்து போவாங்கல்ல அப்படிங்கிற அவ வந்து பதில் சொல்லிட்டு இருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அப்படியே கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆனா அப்ப கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல அந்த கிளாஸோட பசங்க எல்லாரையும் கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு எல்லாமே வந்து செம்மையா அடி வாங்கி இருக்குது. நம்ம ஹீரோவும் போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்போ அவங்களோட கையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த கலரியோட அந்த மேப் வந்து விழுகும். சோ அந்த ட்ரெஷரை தேடி போய் தான் இந்த நிலைமையா இருக்கு அவங்களுக்கு. சோ இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கவுன்சில போய் மீட் பண்றதுக்காக போக ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்குது. ஆனா நம்ம ஹீரோ மேப்பை பத்தியோ இல்ல ட்ரெஷரை பத்தியோ எல்லாம் ஒன்னும் பேசுறதுக்காக போகல. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற டீமன்ஸ் கிட்ட. சோ அதனால ஒரு பெரிய மீட்டிங்கை பாத்தீங்கன்னா கவுன்சில் பிரசிடென்ட்டோட ஹெல்ப் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டு ஆஸ் அ டிசிப்ளின் கமிட்டியோட ஒரு மெம்பரா இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மேப்பை வச்சுக்கிட்டு ட்ரெஷரை தேடி போறேன் அப்படின்னு போறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தக்க பனிஷ்மெண்ட் வந்து தரப்படும். சோ அது மூலமா இந்த மேப் வச்சுட்டு இப்படி போறதை வந்து நான் பேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காண்டாயிடுறாங்க. என்னடா இந்த மாதிரி அந்த மேப்பை மொத்தமா ஸ்கூல் ஃபுல்லா ஒட்டினது உன் தான் அந்த சோகா. சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து உன்னோட ஒரு பிளான் தான். எங்களை வந்து அங்க ஆசை தூண்டி இப்படி போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி நல்லவனாட்ட ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு யாரும் போக கூடாது அப்படின்னு பேன் பண்ணா நாங்க வந்து உன்னை நம்பிடுமா அப்படின்லாம் சொல்ல. ஆனா அப்ப உள்ள என்ட்ரி கொடுத்த அந்த பச்சை கலர் முடி பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோட கழுத்து மேலே ஏறி வந்துகிட்டு உமைய சொல்லு நீ தானே அந்த ஆபத்து அந்த டீமன் இது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி எங்களை வந்து போக வச்சிருந்திருக்க. அப்படி மட்டும் நீ கிரியேட் பண்ணல அப்படின்னா முதல்ல நீயே அந்த இடத்துக்கு வந்து போய் வாவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல. இதெல்லாம் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. ஆமா ஆமா அந்த ட்ராப்பை வந்து நீ செட் பண்ணல அப்படின்னா முதல்ல நீ போயிட்டு வா அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது சரி ஃபைன் நான் வந்து போறேன், பட் வேற யாரும் அந்த இடத்துக்கு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அந்த பச்சை கலர் முடி பொண்ணை வந்து பார்த்துட்டு நீ யாரு முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட தான் சுத்த போறேன், எனிவேஸ் என் பேர் வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ போய் அந்த இடத்துல எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் போன வந்த அப்படிங்க மட்டும் இருந்தாலே போதுமானதான்னு சொல்லி தான் அனுப்பி வைப்பாங்க. ஆனா இவங்க இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா டவுட்டாவே இருக்கும். என்னடா அது கவுன்சில் பிரசிடென்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம லைட்டா மிரட்டுற மாதிரி தெரியுது, ஏதோ மறைச்சு வச்சிருக்காங்க போலயே
அப்படிங்கிற மாதிரி கொரேனிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். லேட்டர் அந்த ஈட்டோ இருக்கிறாள் அவளுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு சேஃப்டிக்காக ஒரு கன்னை வந்து கொடுக்குறா, இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி எதுக்கு சம்பந்தமே இல்லாம எனக்கு வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும் போது, ஏன் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதா என்ன, சரி என்னமோ அந்த ட்ரெஷர் எங்க இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லொகேஷன் வந்து எனக்காக நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரேனே, ஹிரோஷி, அப்புறம் நம்ம ஹீரோவிங்க 3 பேரு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ அந்த ஈகோவுமே அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு நானும் வருவேன் அப்படிங்கிற சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரு கூட ஒண்ணு சேர்ந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த மேப்பை வச்சுக்கிட்டு 4 பேரும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்க கடைசியா ஒரு டனல் கிட்ட வந்து நிக்கிறாங்களா. இந்த மேப்ல போட்டுக்கிறபடி பார்த்தா இதுக்குள்ளதான் போகணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கொரேனே பாத்தீங்கன்னா அந்த மேப்பை வாங்கிட்டு அதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து யமாட்டாக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்குமா. யமாட்டா யாரா அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஹீரோஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போறாங்களா. நாங்க போகும்போது வந்து அப்படியே சமயம் ஏதோ போர் நடந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த இடத்துல. ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய கல்லறைகள்லாம் இருக்கும்போது அதுல வந்து நேம்ஸ் எல்லாம் இருக்குமா. அதை பார்த்த நம்ம ஹீரோ இதுல இந்த யமாட்டா அப்படின்னு அவன் கலரை எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத மட்டும் இல்லாம அவன் லைட்டா ஃபீல் பண்ணுவான், இந்த மாதிரி என்னடா இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு. அதுக்கு அந்த இக்கோ பாத்தீங்கன்னா என்னடா இது ஒரு டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்து போனவங்களுக்குலாம் ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாளா. நான் ஒன்னும் டீமன் கிங் கிடையாது, டீமன் கிங்காவும் ஆக மாட்டேன், மத்தவங்களுக்காக ஃபீல் பண்றது அந்த ஒரு எம்பத்தி கூட இல்ல அப்படின்னா என்ன ஒரு மனுஷன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆனா அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இட்டோ கொடுத்து அந்த கன்னை எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு சூறாவளி மாதிரி கிளம்புது. இப்ப அதுவே இன்னொரு பக்கம் ஹட்டோரி இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா அந்த சோகாவை வந்து எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து எங்க போனா அவனோட ரூமுக்கு வந்து நான் போன ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அவன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்திருக்கான். அவன் கூடவே ஹிரோஷி, கொரேனே, அதுக்கப்புறம் புதுசா ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு பேர் கூட இந்த மாதிரி ஏதோ ஈகோ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா சொல்ல என்னது அவளா அப்படிங்கிற சொல்லி டக்குனு ஷாக் ஆகி பாத்தீங்கன்னா ஹட்டோரி நேரா நம்ம ஹீரோ தேடுறதுக்காக ஓடிடுறான். இப்ப அதுவே இன்னொரு பக்கம் அந்த பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சூறாவளி கிட்ட நான் சண்டைக்கு போறேன் அப்படிங்கிற சொல்லி அந்த ஈகோ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாளா. நான் அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த சூறாவளி ஈகோ அப்படியே தூக்கி எறிஞ்சிரும். ப்ளீஸ் என்னோட சாவுக்காக அந்த சூறாவளியை வந்து பழி வாங்கு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த ஈகோ அப்படியே படுத்துருவாளா. இந்த இடத்துல சும்மா என்ன இருக்குதுன்னு பாத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் இந்த இடத்துல எதையோ ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கும் போது அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா களத்துல முன்னாடி வசனம் பேசிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இக்கோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு நடிப்பு நடிச்சிருப்பா போல, அப்படியே கீழே தான் படுத்துக்கிட்டு என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படிங்கிற சொல்லி படுத்துட்டு இருப்பாளா. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஈட்டோ கொடுத்த அந்த ஒரு கன் இருக்குதுல அதை வச்சு அப்படியே அந்த சூறாவளியை வந்து பொசுக்கி விட்டுருவான். அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வவ்வாலா மாதிரி அங்கிருந்து பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஈக்கோ நம்ம ஹீரோட கழுத்துல ஏறி வந்துக்கிட்டு பரவாயில்லையே சூப்பரா பண்ணி அப்படிங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியாடி அப்படிங்கிற கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் யமாட்டோ அப்படிங்கிற நேம் இருக்கிற அந்த ஒரு கல்லறையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்களா. அதுக்குள்ள கைவிட்டு பார்க்கும்போது ஒரு ரெக்கார்டர் வந்து இருக்குது. அதை வந்து பிளே பண்ணி பார்க்கும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து புரியலையா, என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது நான் அப்போ அந்த கொரோனி அது வந்து ஒரு ஏஐ வாய்ஸ், அது வந்து எதையோ கண்ட்ரோல் பண்றதுக்கானது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம இட்டோ வந்து அந்த மேஜிக் பால்ல பாத்துக்கிட்டு இருப்பாள். அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம இட்டோட அண்ணன் இருக்கிறான்ல அவனுமே பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்துட்டு எவ்வளவு நாஸ்டாலஜியா இருக்குதுல அந்த ஒரு ரெக்கார்டர், நான் எப்பயாவது வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது ஏன்னா அந்த ரெக்கார்டர் வந்து இட்டோவோடது. இவங்க கிட்ட இது எப்படி கிடைச்சது, அது மட்டும் இல்லாம உனக்கு அந்த ரெக்கார்டரை பத்தி எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனா அந்த ட்ரெஷரை பத்தி உனக்கு ஞாபகம் இல்லையில. எனக்கு அந்த ரெக்கார்டரை பத்தி ஞாபகம் இருக்குது, ஆனா அந்த ட்ரெஷர் அதோட மெமரியிலேயே வந்து இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் வந்து சொல்லுவானா. கொஞ்சமாவது ஏதாவது எமோஷன் வந்து காட்டுறியா, என்ன செத்த போன மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, என்னால எமோஷன்ஸ் வந்து காட்ட முடியாது, நீ எத்தனை தடவை கேள்வியை வந்து கேட்டாலும் என்னால இதே டோன்ல தான் பதில் வந்து சொல்ல முடியும், ஏன்னா நான் தான் ஏற்கனவே செத்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சோகா இருக்கிறாள் அவ இந்த மாதிரி அந்த மேஜிக் பால்குள்ள நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இட்டோ இந்த மாதிரி வாங்க இட்டோ போய் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துவோம், அவனை வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ உனக்கு வந்து அவனை அவ்வளவு மீட் பண்ணி ஆகணுமா அப்படின்னா சரி உனக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இட்டோ வந்து சொல்லுவா. பட் ஆக்சுவலா அவ பிளானே வேற, அங்க போய் அந்த ட்ரெஷர் எடுக்கிறது தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹட்டோரி இருக்கிறாள் அவ பார்த்தீங்கன்னா அந்த இக்கோ எப்படி அவ்வளவு ஈஸியா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சா, ஹீரோ ஏதாவது பண்றக்குள்ள அவளை வந்து தடுத்தாகணும் அப்படின்னு போகும்போது அந்த பாதையை பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு விழுகுது, அவ எதுக்குள்ளேயே விழுந்துடுறா உள்ள. இப்ப அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஏதோ ஒரு டவுன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த இக்கோ இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பில்டிங்க்குள்ள வந்து கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆர்மர்ஸ் வந்து அப்படியே சைட்ல வந்து வச்சிருக்காங்களா. திடீர்னு ஒரு ஆர்மர் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த இட்டோ கொடுத்து அந்த ஒரு கன்னை யூஸ் பண்ணுவான். பட் அந்த ஆர்மருக்கு வந்து எதுவுமே ஆகாதா. அப்ப உள்ள போந்து அந்த ஹிரோஷி பாத்தீங்கன்னா ஒரு தமா துண்டு கத்திய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆர்மர் பாத்தீங்கன்னா ஹிரோஷியை போட்டு தள்ளான்னு வர கரெக்டா உள்ள போந்தா நம்ம ஹீரோஷியை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த ஆர்மர் வச்சிருந்த கத்தியை வந்து அப்படியே
வச்சு தூக்கி போட்டுருவானா. டக்குனு பாத்தீங்கன்னா அந்த ஆர்மர் அங்கிருந்து ஓடி போயிடும். நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப வியர்டா இருக்கும். லைக் எதுக்குடா ஓடி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹிரோஷியை பிடிச்சி திட்டுவான். இந்த மாதிரி அவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்குது, நீ எதுக்கு தேவையில்லாம போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க போது, இல்ல நான் வந்து உன்னோட ஒரு பெரிய டிசைபிள்ஸ் அப்படி இருக்கும்போது நானும் கொஞ்சம் பவரா இருக்குன்னு நினைச்சேன் அப்படிமானா. பவரா இருக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, பவரை தாண்டி இருக்குது அப்படின்லாம் நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீ பவர்ஃபுல்லா இருக்கிற அப்படிங்கறங்காட்டி நீ அதையெல்லாம் சொல்லலாம், ஆனா ஒரு வீக்லிங் சைட்ல இருந்து யோசிச்சு பாரு அப்படிங்கும் போது, சரி விடு நான் கொஞ்சம் ஓர வாய் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவான். ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு விதமான டிவைஸ் இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த இக்கோ வந்து கண்டுபிடிக்கிறாளா, அதை வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேவோட இமேஜ் வந்துட்டு இந்த கேவுக்குள்ளதான் 3வது கீ வந்து இருக்குது, அதை போய் நீங்க வந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப கேவை எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தண்ணி ஓட்டத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு குகையில வந்து ஹாட் ஸ்பிரிங் இருக்குமா கேள்விப்பட்டேன் அப்படிங்கலாம் எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு குகையும் கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா அப்படியே தண்ணி வந்து சமசூடா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும் போலயே அப்படிங்கிற சொல்லி அப்படியே உள்ள இறங்கி தேடிக்கிட்டு இருக்கும் போது அதுவே இப்ப ஹட்டோரியா வந்து காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குழியில போட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலா அங்க மேல இருந்து கீழே விழுந்துருப்பாள், நேரம் இங்கதான் வந்திருப்பா. பட் எங்க எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம சரி வந்ததான் வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு குழியில போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்டு அந்த இடத்துக்கு வராளா, வந்து பார்த்தா அந்த இக்கோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் அந்த இக்கோ கூட சேராதடா, அவ வந்து கவர்மெண்ட் ஆபீசர், அவ வந்து உன்னை ஸ்பை பண்றதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா குண்ட தூக்கி போடுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆறது மட்டும் இல்லாம அந்த இக்கோ கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெஷர் என்ன அப்படிங்கறது உனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும்ல அப்படிங்கும் போது, ஆமா அது வந்து டீமன் கிங்கோட லெகசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அந்த இக்கோவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விதமான கீ வந்து இருக்கும், அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து கொடுத்துட்டு அவ அங்கிருந்து போயிருவா சம்பந்தமே இல்லாம. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இட்டோவும் அந்த சோகாவும் வருவாங்களா. அப்புறம் இட்டோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கலெக்ட் பண்ண அந்த 3 பொருளையுமே பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த ஒரு டிவைஸ் பிளஸ் அந்த ஒரு ரெக்கார்டர் இது ரெண்டும் எங்களோட அண்ணாண்டது, பட் அந்த ஒரு கீ இதுதான் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஆனா அதுக்கப்புறம் அந்த கீயை சும்மா திருகி பார்க்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் ஆகுது. எல்லாரும் அப்படியே வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நின்னுகிட்டு வெற்றிகரமா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து அரேஞ்ச் பண்ண இந்த ஒரு கேம்ல நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னடா கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருமே எதுவுமே புரியாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு தான் வர ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இட்டோ இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா வேகமா அப்படியே ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போவாளா. எங்க போறீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவும் பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது அப்ப ஸ்கூல் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நிறுத்திட்டு, நீ அவ பின்னாடி வந்து போக கூடாது, ஏன்னா இந்த இடம் தான் வந்து போன டீமன் கிங்கோட பேஸா இருந்தது, நீ திருப்பி அந்த இடத்துக்கு போய் நின்ன அப்படின்னா அங்க வந்து அந்த டீமன் கிங் நீ வந்து ஒரு டீமன் கிங்கா மாறிடுவே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, அது எதையுமே நம்ம ஹீரோ வந்து கேட்கற மாதிரி தெரியல. முதல்ல அந்த இட்டோ அந்த சீனியர் போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற சொல்லி அவனும் பின்னாடியே போவான். ஆக்சுவலா அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாஜிக்கலா தான் இருக்கும், பட் அதெல்லாம் பார்க்காதீங்க. அதுவே அந்த இட்டோ இருக்கிற அவ பாத்தீங்கன்னா ஒரு சாம்பர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு அந்த டிவைஸ்ல வந்து அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிறா. பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸஸ் எல்லாம் கேட்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷமா தூங்கிட்டு இருந்தா என்ன யார ஆக்டிவேட் பண்ணது அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு பெரிய டிராகன் வந்து நிக்குது. ஆனா அது இட்டோ வந்து பார்த்துட்டு, நீ தான் என்ன வந்து ஆக்டிவேட் பண்ணியா, நீ வந்து அதுக்கு குவாலிஃபைடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லனா நீ வந்து செத்துருவேன்னு சொல்லி அவளை வந்து போட்டு தள்ளன்னு போகும்போது உள்ள நம்ம ஹீரோ பூந்துட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும், நீ உண்மையாலுமே குவாலிஃபைடு அப்படின்னா உன்னோட குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டிராகன் வந்து அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ டிஃபென்ஸுக்காக பாத்தீங்கன்னா அந்த டிராகனையே வந்து போட்டு சாச்சி விட்டுருவான். ஃபைனலா அந்த டிராகன் அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்க வந்து என்ன ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, சோ எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் வந்து தேவைப்படுது, நான் உங்களையே வந்து என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்பேன், இந்த மாதிரி என்ன ஒரு மாஸ்டரா ஏத்துக்கிறேன்னா நான் ஏதாவது வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்க எதையும் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்க தான் ஒரு டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த கொரோனா இருக்கிறாள் அவ பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பொண்ணுங்க சைடு வீக் அப்படிங்கும் போது நீ ஏன் அவனை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, நாம அப்படியாவது அவனை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ வந்து அதை பண்ண மாட்டே, இல்ல அதை பண்றதுல வந்து ஃபெயில் ஆயிட்டா அப்படிங்கும் போது உன்னை இந்த வேலையில இருந்து தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த கொரோனா வந்து ஒரு ரோபோட் தானே, ஒரு ஆண்ட்ராய்டு தானே, ஸோ இவரால் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், லைக் எப்படி வேணாலும் அவரோட பர்சனாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சும்மா ரூம்ல உட்காந்துருக்கும் போது அவ்வளவுதான், அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவே சொல்லிடுவான், இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்களை வந்து ரொம்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஹராஸ் பண்றதை வந்து நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ரேரான ஒரு
சைட் நினைக்கிறேன். ஏன்னா மேல் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹராஸ் பண்ணாத அப்படின்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் பார்த்து சொன்னது கிடையாது. பட் இந்த ஆனிமே அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நேரா அந்த ஒரு டிராகன் இருக்கும்ல அந்த இடத்துக்கே போயிடுவானா. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா கொரோனே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஐலாண்டுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து இங்க வந்திருக்கானுங்க போல பீச்சுக்கெல்லாம். அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹட்டோரி கூட பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பில்டப் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக எல்லாரும் ஊருக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹிரோஷி தனியா அப்படியே தொங்கி போய்கிட்டு இருக்கிறத வந்து கவனிக்கிறான். என்னடா ஆச்சு எங்கடா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்படின்னு கேட்கும்போது இந்த ஐலாண்ட்ல தான் என்னோட ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. அப்படியே வீட்டு பக்கம் போய் ஒரு அட்டனன்ஸ் வந்து போட்டுட்டு வரலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அவன் அங்கிருந்து போவானா. அப்படியா அவனோட வீட்டுல இருக்கிறவங்களை வந்து மீட் பண்றதுக்காக போறியா அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து கேட்க. ஆனா அப்ப அந்த ஹிரோஷி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றான். இந்த மாதிரி முதல்ல இந்த பீச் சைடு இருக்கிற இந்த ஒரு ஸ்கூலுக்கு உங்களை வந்து அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ல வந்து பெர்மிஷன் தரல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஐலாண்ட்ல ஒரு கதை வந்து இருக்குது. இந்த மாதிரி டீமன் கிங் ரிலேட்டடான ஒரு கதை. நீ வந்து ஒரு டீமன் கிங் அப்படிங்கும் போது அதனாலதான் உன்னை வந்து அனுப்பல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். சரி என்னடா கதை சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்க. பல வருடங்களுக்கு முன்பாக டீமன் கிங் பாத்தீங்கன்னா மர்காவோட உயிரோட வரும்போது இந்த ஐலாண்டோட சென்டர்ல வந்து ஒரு டீமன் மான்ஸ்டருமே பாத்தீங்கன்னா உயிரோட வருமாமா. ஆனா அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டை சேர்ந்த ஒரு ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்து அந்த டீமன் மான்ஸ்டரை வந்து டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம கூடவே பாத்தீங்கன்னா அந்த டீமன் கிங்கையுமே வந்து சேர்த்து அழிச்சானாமா. சோ இதுதான் இந்த ஐலாண்ட்ல வந்து நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு லெஜெண்ட், இந்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு கதை அப்படிங்கும் போது மோஸ்ட்லி இது வந்து நம்புற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது தானே. இது ஏதோ ஊர் சைட்ல சொல்ற ஒரு கற்பனை கதையா இருக்கும். மேபி இந்த ஐலாண்ட்ல தான் இதை வந்து சொல்றாங்க அப்படின்னாலும் உன்னோட ஃபேமிலி இங்க இருக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இது வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ல, லைக் பாதர் பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற சொல்லும் போது, ஆனா அதுக்கு அந்த ஹீரோஷி நீ சொல்ற மாதிரி கிடையாது, இந்த கதை வந்து இந்த ஊர்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர்ல தான் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறங்காட்டி நான் இதை வந்து நம்பி ஆகணும் அப்படின்னு நீ சொன்னாலுமே ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு ஹீரோவும் வந்து அந்த டீமன் கிங்க வந்து அழிச்சதா அவங்க வந்து சொல்லவே கிடையாது. ஆனா இது வந்து உனக்கு புரியாது ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னு சொல்ல, என்ன சம்பந்தமே இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது இது கூட தேவையில்லாமங்கும் போது இல்ல உனக்கு புரியாது அப்படிங்கிற சொல்லிட்டு டக்குனு அவன் அங்கிருந்து போயிருவானா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப எதுக்கு இவன் என்ன சொன்னா, அப்ப எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு. ஆனா அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்க, என்ன டீமன் மான்ஸ்டரா? இல்ல அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைப்பான். அப்ப திருப்பி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏதோ உரும்புற மாதிரியான ஒரு சத்தம் வந்து கிரியேட் ஆகும். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்படியே குடிச்சு கூத்தரிச்சிட்டு இருக்கிறாங்களா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே போக பார்க்கும்போது ஆனா இப்ப கொரோனையை வந்துட்டு இந்த மாதிரி யாரும் உன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாளா. எனக்கும் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இன்னொரு பக்கம் அந்த இட்டோ இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிராகனை வந்து மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டிப்பா ஹீரோ வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் தான் ஒரு டீமன் குயினா இருக்க போறேன், சோ அதனால வந்து நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி அந்த டிராகன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் வருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இப்ப அந்த டிராகனை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு இருந்திருக்காங்கல்ல, இது ஒன்னும் இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணவே கிடையாது. சோ வயலேட் பண்ணல அப்படிங்கும் போது இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவனோட சைட்ல தான் இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளானை வந்து போட்டு இந்த மாதிரி கொரோனா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இவளுக்கு வந்து தெரிய வந்திருக்குது. சோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவை யாராவது யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன். ஆனா அதே நேரத்துல இட்டோ நீ வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் யூஸ் பண்றதுக்காக ஹீரோ வந்து கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதானே. அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து போவா. இன்னொரு பக்கம் கொரோனேவும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யாரும் இவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனே இந்த மாதிரி மேஜிக் டிடெக்டர் அப்படிங்கிற சொல்லி எதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அப்ப அந்த மேஜிக் பாத்தீங்கன்னா பிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்க அவங்களுக்கு வந்து தெரியாது யார் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கொரோனேக்கு பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு விதமான சத்தம் வந்து கேட்கும் போது அப்படியே அங்கிருந்து ஓடி போறாளா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவான். பட் ஒரு பாயிண்ட்ல அவளை வந்து தொலைச்சறேன். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சோகா இருக்கிறாள் அவ வருவா. அவ செம்மையா குடிச்சிருந்திருப்பா. இங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த இட்டோ இருக்கிறாள் அவ ஆக்சுவலா அந்த சோகா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்திருப்பா. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னா அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு என்னன்னா சைமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோ வந்து கொலை பண்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கான் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் அது என்னன்னா அப்படிங்கிற சொல்லி அவ வந்து மறந்துருப்பாளா, எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கொரோனையை வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அவ சொல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்னு கத்துற மாதிரி சத்தம் வந்து கேட்க, அப்ப டக்குன்னு ஒரு கன் சவுண்ட் வந்து கேக்குது. என்னோட பார்த்தா கொரோனையை பின்னாடி இருந்து யாரோ ஃபயர் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ஃபியூச்சரை கணிச்சு சொல்ற அந்த ஒரு ரோபோட் காக்கா இருக்குதுல்ல, அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்த நம்ம ஹிரோஷி இருப்பான்ல அவனை
தான் பார்த்து நீ வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஹீரோவா மாற போற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கும். அண்ட் இதை கேட்ட அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா இவன் ஹீரோவா, அதை பத்திலாம் நீ பெருசா யோசிக்காத, இந்த மிஷின் அப்பப்போ வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல வந்து காட்டுறாங்க நம்ம கொரோனைக்கு இந்த மாதிரி புல்லட் அடி வந்து பட்டிருந்திருக்கும்ல. பட் அவ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து நின்னுகிட்டு இந்த மாதிரி நான் வந்து என்னோட மிஷின்ல தோத்துட்டேன், சோ இனிமேல் நான் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற சொல்லி ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க இருந்து போயிருவாளா. இப்ப என்ன நடந்தது, இவ எதுக்கு போனா அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்கும்போது ஆனா அப்பதான் சோகா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்றா. அந்த இட்டோ வந்து 2 விஷயம் சொல்லியிருந்தால, அதுல 2வது விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்பதான் ஞாபகம் வருதாமா. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்றதுக்காக கொரோனைக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து அவரால் செய்ய முடியல அப்படின்னா அவளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பியும் நம்ம ஹீரோவை அப்சர்வ் பண்ற அந்த ஒரு வேலையில இருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுதான் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது நான் வந்து என்னோட மிஷின்ல தோத்துட்டேன், இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாள்ல, அது ஏன் அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம காலையிலேருந்தே ஒரு மாதிரி வியடா நடந்திருப்பாள், அது எல்லாமே அப்பதான் புரிய வருது. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஹிரோஷி இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்திருப்பானா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவளோட தங்கச்சி வந்து சொல்லுவா இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல தான் டீமன் கிங் வந்து படிக்கிறாரு அப்படிங்கிற நான் வந்து கேள்விப்பட்டேன், அவர் எப்படி ரொம்ப டெரரா இருப்பாரு அப்படின்லாம் கேட்கும்போது எல்லாரையுமே அவரை வந்து டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஆனா அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பேர்லாம் வீட்டுக்கு இருப்பாங்க போல, அப்படியே சும்மா இந்த ஐலாண்ட பத்தியும் அந்த ஸ்கூல்ல வந்து டீமன் கிங் வந்து படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல வந்து அந்த கதை இருக்குதுல, ஹீரோ வந்து வரான் அப்படிங்கிற அந்த ஒரு கதை, அந்த காக்கா ஹிரோஷியை பார்த்து நீ வந்து ஹீரோவா மாற போற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்திருக்கும். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹிரோஷியோட அப்பாக்குமே தெரிஞ்சிருக்கும் போல. சோ அவரு வந்து என் பையன் தான் ஹீரோவா மாற போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாரா. அதை வச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து செம்மையா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, அவர் ஏதோ பெருசு உளறி தெரியுது அப்படின்னு. பட் அவங்க பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹிரோஷியோட காதுல வந்து விழுகும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சோ அதனால தான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஹீரோ வந்தா டீமன் கிங் அழிச்சான் அப்படிங்கறதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல. நம்ம ஹீரோ ஏன் அப்படி சொன்னானா, டீமன் கிங் இருக்கிறான் அப்படின்னா ஹீரோவும் இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். சோ நம்ம ஹீரோ ஒரு டீமன் கிங்கா இருக்க விரும்பல, சோ அதனால ஹீரோவும் இருக்க கூடாதுன்னு தான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லியிருந்திருக்கான். பட் ஹீரோ வந்து என்னோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட அப்பா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ப, ஈவன் தோ நம்மளோட ஹிரோஷி இருக்கிறான்ல அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. சோ அதனால தான் அப்படி கோச்சிட்டு போயிருந்திருப்பான். எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரி நான் வந்து போறேன் அப்படிங்கிற சொல்லி அவன் தங்கச்சிக்கு பை பை சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹிரோஷியோட தங்கச்சி பாத்தீங்கன்னா நேரா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு உண்மையை சொல்லு நீ தானே டீமன் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டீமன் கிங்கா இல்லங்க அப்படிலாம் நான் ஒன்னும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். பட் இருந்தாலும் அவ பாத்தீங்கன்னா இல்ல நீ தான் டீமன் கிங், நீ வந்து பொய் சொல்லாத, நீ தான் டீமன் கிங் அப்படிங்கிற அவ வந்து சொல்லிட்டே இருக்கிற மட்டும் இல்லாம என் அண்ணன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இல்ல இல்ல நாளா எதுவும் சொல்லல அப்படிங்கிற சொல்லிட்டு நான் ஹிரோஷி பாத்தீங்கன்னா எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணுவான். எங்க அண்ணன் தான் ஹீரோ, நீ தான் டீமன் கிங் அப்படிங்கிற சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான் கிடையாது நான் ஒன்னும் டீமன் கிங் கிடையாது, மாறவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டக்குன்னு அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கோச்சிட்டு அழுதுட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாள். அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிரோஷியும் போயிருவான். ஹிரோஷி கூடயே பாத்தீங்கன்னா சோகாவும் போகும்போது அப்ப ஹட்டோரி வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டுறா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படிதான் வார்த்தைகள் வந்து விடுவியா அப்படின்னு கேட்க. நான் என்ன பண்றது, நான் ஒன்னும் டீமன் கிங் கிடையாது. அதே நேரத்துல ஹிரோஷியும் என்னைக்கும் வந்து ஒரு ஹீரோவா மாறணும்னு ஆசைப்பட்டது இல்லைன்னு சொல்ல, ஹிரோஷி ஹீரோவா மாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னானா, அவன் ஆசைப்பட்டதே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னானா, மேபி அவனோட மனசுல வந்து ஓரமா ஒரு ஆசை வந்து இருந்திருக்கலாம்ல அவனும் வந்து ஹீரோவா மாறுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு உரைக்குது. மேபி இருந்திருக்குமோ அப்படின்னு ஒருவேளை வார்த்தை அதிகமா விட்டமா அப்படின்லாம் யோசிக்க. இன்னொரு பக்கம் ஹிரோஷியும் அந்த சோகாவும் பாத்தீங்கன்னா அவனோட தங்கச்சியை வந்து தேடிக்கிட்டு அந்த ஐலாண்டோட சென்டர்ல ஒரு லேக் இருக்குமா அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ அங்க எவனோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு விதமான நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த லேக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய டீமன் மான்ஸ்டர் வந்து வெளியே வர வைக்கிறான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிரோஷியோட தங்கச்சி வந்து இருப்பாளா, அவளை வந்து புடிச்சு வச்சுக்க, அவளை வந்து காப்பாத்துறதுக்காக ஹிரோஷி வந்து மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் மேஜிக் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. அண்ட் அவன் பேரு பாத்தீங்கன்னா எக்ஸாமா, அவன் இந்த மாதிரி ஒரு நாய்ஸை வந்து கிரியேட் பண்றான்ல, அதனாலதான் மேஜிக்கை வந்து யூஸ் பண்ண முடியல, என்னையே அட்டாக் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹிரோஷியை பிடிச்சி தூக்கி போட்டுறான் தண்ணிக்குள்ள. அண்ட் தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் மான்ஸ்டர் இருக்குல்ல அது வந்து அப்படியே பெருசா உருமாறி நிக்குது. அப்படியே பொழுது வந்து சாயும் போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹட்டோரியும் வந்துடுறாங்க. ஆனா அந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரா நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இப்பதான் ஒரு பையனை வந்து போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அவன் வந்து ஹிரோஷியை பத்தி தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோகா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்ல, ஹிரோஷியை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். அப்படியே உள்ள பூந்து அவனை வந்து செம்மையா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கப்புறம் களத்துல இருக்கிற ஹிரோஷியோட தங்கச்சியும் அந்த சோகாவையும் பாத்தீங்கன்னா ஓரமா கொண்டு விட்டுட்டு மறுபடியும் அந்த எக்ஸ்
கூட வந்து சண்டை போடலாம் அப்படின்னு போகும்போது அப்ப அந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் பீஸ்ட வந்து அந்த லேக்ல இருந்து எழுப்பி விட்டு வந்திருப்பான்ல, அந்த பீஸ்ட் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழிக்க போறேன் அப்படிங்கிற சொல்லி கிளம்பிருமா. நீ அதை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வந்து சமாளிக்கணும் தம்பி அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த நாய்ஸை வந்து கிரியேட் பண்றான். ஆனா அப்ப நம்ம ஹீரோட மேஜிக் பவர் பாத்தீங்கன்னா அவனால யூஸ் பண்ண முடியல, அவன் வந்து வீக் ஆயிட்டே இருக்கிறான். அந்த நாய்ஸ் வந்து கிரியேட் ஆக அந்த எக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறான். பட் நம்ம ஹீரோனால பாத்தீங்கன்னா அவனோட மேஜிக்கல் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. இப்ப அதுவே இந்த ஹிரோஷி இருக்கிறான்ல, அவன் வந்து தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது, நான் வந்து இறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என் அண்ணன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி வந்து சொன்ன விஷயங்கள், அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து போகுமா, இல்ல நான் சாக கூடாது அப்படிங்கிற அவன் கண் விழிக்கிறான். பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வந்து இருப்பானா, அந்த லேக்கோட அடியில வந்து இருக்கும் போல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கற்பனை கதைகள்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வாட் இருக்குது, அதை ஆக்சுவலா எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் இதை எடுத்தா தான் என்னால ஹீரோ ஆக முடியும், வெளியே இருக்கிற எல்லாரும் இதை வச்சு என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவன் வந்து நினைப்பான். ஆனா அவன் என்னத்தை வந்து மாத்திக்கிட்டு, இல்ல நான் ஏற்கனவே ஹீரோ தான், ஆனா இந்த கத்தி எடுத்தா தான் எனக்கு வந்து பவர் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி அப்ப எடுக்கும்போது சிம்பிளா பாத்தீங்கன்னா அந்த கத்தி வரது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வாட்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அது வந்து சம்திங் ஏதோ ஒரு ஏஐ மாதிரி அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸை வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் பாத்தீங்கன்னா டக்குனு அங்க இருக்கிற மத்தவங்க மேல வந்து ஃபயர் பண்ண, அப்ப குறுக்கால வந்து யாரோ ஒருத்தங்க வந்து தடுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா கொரனே தான். அவ பாத்தீங்கன்னா திருப்பி உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவோட ஒரு அப்சர்வரா அவனுக்கு ஏற்படுற அந்த ஒரு பிரச்சனையில இருந்து அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதனால அவனை போட்டு தள்ள போறா அப்படிங்கிற சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் அப்படியே புளிஞ்சு விட்டாரா. அதுக்கப்புறம் ஊரை அழிக்க போற அந்த ஒரு மிருகத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊரை நோக்கி போகும்போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவனும் மின்னல் வேகத்துல போறான். அது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹிரோஷி தான். பட் பிரேவ் அப்படிங்கிற பேர்ல அப்படியே மாஸ்க் மேன் மாதிரி அந்த உள்ள பூந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் மான்ஸ்டர் வந்து அப்படியே கைமா பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அதே ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நேரா வந்து அந்த எக்ஸ கொலை பண்ணலான்னு வரும்போது குறுக்கால நம்ம ஹீரோ உள்ள பூந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து தடுக்க, என்ன வந்து விடு, அவனை வந்து நான் கொன்னாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹிரோஷி வந்து சொல்லுவான். பட் நம்ம ஹீரோக்கு அது ஹிரோஷின்லாம் தெரியாது. ஆனா என்னால விட முடியாது, நீ ஏன் அவனை கொல்லணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த ஊரை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹீரோவா இருந்து, சோ இந்த மாதிரியான எதிரிகளை வந்து நான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். பட் நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்மா விட மாட்டான் அப்படிங்கறது நம்ம ஹீரோட பார்வையிலேயே அவனுக்கு வந்து புரிய வர அவன் டக்குன்னு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு ஹிரோஷி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது என்னாச்சுடா அப்படின்லாம் கேட்க, இல்ல இந்த மாதிரி அந்த பிரேவ் இருக்கிறார்ல அவர் தான் தண்ணிக்குள்ள பூந்து என்ன வந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸ்பைடர்மேனோட டயலாக் நினைக்கிறேன். இப்ப அப்படியே கட் பண்ண எல்லாரும் பீச் ஹவுஸ்ல வந்துகிட்டு அந்த எக்ஸ் பத்தியும் அந்த எக்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் அப்படிங்கிற சொல்லி அதை பத்தியும் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம குரணி எதுக்கு இப்படி திருப்பி வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஜாப் என்னன்னா ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட ரேண்டமா போய் நம்மளோட ஹீரோ வந்து விழுந்தர போறான் அப்படிங்கறத வந்து கன்சர்ன் பண்ணிட்டு தான் எந்த மாதிரியான பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட டைப் அப்படின்னு தெரிஞ்சிருக்காக தான் இந்த கொரோனே வந்து இவ்வளவு நாளா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாலாமா. பட் ஹட்டோரி தான் உனக்கு வந்து கரெக்டான ஒரு பேரா இருப்பா, சோ உங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹட்டோரி பாத்தீங்கன்னா வெக்கத்துல அங்க இருந்து ஓடி போகும்போது அது எப்படி நீ என்னோட கன்சர்ன் இல்லாம நீ என்னோட மேரேஜ் பத்தி என்கிட்டயே பேசிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் கலர் மண்டையன் ஒருத்தன் வந்து இருந்தான்ல, ஈவன் தோ இந்த இட்டோட அண்ணா வந்து கழுத்து நெரிச்சு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனை தான் காட்டுறாங்க. அவன் பேரு பாத்தீங்கன்னா அந்த யமாட்டோ. அவன் கிட்ட அந்த இக்கோ இருக்கிறாள், அவ வந்துட்டு இந்த மாதிரி என்னமோ அந்த ஹீரோ வந்து செத்து போயிருவான் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன. அவன் ஏன் சாகலன்னு கேட்க, நானும் அவன் செத்து போயிருவான் தான் நினைச்சேன், ஆனா என்ன சாகல அப்படின்னா என்ன பண்றது. இப்ப ஹட்டோரி வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அவளோட ஃபேமிலி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாளா. ஹட்டோரி அவளுக்கும் எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, அவ ஃபேமிலி நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீயே உன் கையாலேயே போய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி விடு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி இக்கோ பாத்தீங்கன்னா உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த யமாட்டோ பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ டிவைஸ் வந்து எடுக்கிறான். அதுல ஹாலோகிராம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சோகாக்கு அந்த பீஜன் ஷேப்ல இருக்கிற ஒரு ஹேர்பினை வந்து கொடுத்துருப்பான்ல, அது வந்து தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹேர் கிளிப் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நன்னெல்லாம் இவ்வளவு காஸ்ட்லியான ஹேர்பின் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்கும்போது நீங்க எனக்கு கொடுத்த காசை இதுல வாங்குறதுக்கு வந்து நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகாட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து அழுகாத, இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட இருக்குது இல்ல, சோ இதை வந்து நீ வச்சிரு, இது நீ எவ்வளவு நாளுக்கு வச்சிருந்திருக்கியோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் இருந்து போயிருந்திருப்பான் அந்த சர்ச்சை விட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல கட்டுறாங்க. நம்ம சோகா இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற நம்மளோட ஹீரோ வந்து எழுப்பி விட்டுட்டு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த ஹேர்பினை வந்து பார்த்து சின்ன வயசுல அந்த ஒரு பொண்ணுகிட்ட வந்து கொடுத்தேன், ஒருவேளை அந்த பொண்ணாதான் இந்த பொண்ணா இருக்குமோ அப்படிங்கலாம் அவன் வந்து இன்னும் ஒரு டவுட்ல தான் இருக்கிறான். பட் அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஆனா அப்ப சோகா வந்து கேட்பான் அவனோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னு. நான் இந்த மாதிரி டிசம்பர் 25 சர்ச் மூலம் என்ன கொண்டாந்து வச்சுட்டு போனாங்களாமா. சோ எக்ஸாக்டா பிறந்த
பிறந்த தேதி தெரியாது, அதனால நான் அதையே என்னோட பிறந்தநாள் தேதியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. ஓ நீயும் என்ன மாதிரி தானா, எனக்கும் எக்ஸாக்டா டேட் தெரியாது, நானே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி அடுத்து என்னோட பர்த்டேக்கு வந்து நீ செலிப்ரேட் பண்றதுக்காக என் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சரி என்ன தேதி அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பட் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வரும்போது சொல்றேன், பட் கூடி சீக்கிரம் வந்துரும் அப்படிம்பாளா. ஆனா நீ இப்படி தேதி சொல்லலன்னா உன்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்து நான் அங்க போயிட்டுனா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுவே இட்டோ வந்து காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிராகன் இருந்ததுல அந்த ஒரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு அவளோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒரு டீமன் கிரியேச்சர் வந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறா. இவளுமே வந்து அவளோட கண்ட்ரோலுக்கு கீழே வைக்கிற அளவுக்கான ஒரு டீமன் மான்ஸ்டர் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. பட் எல்லாம் சொதப்பிட்டு தான் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோ அந்த ஹீரோஷி அதுக்கப்புறம் கொரேனே அப்புறம் இந்த சோகா இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப டிவில பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரேவ் அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஊருக்குள்ள இருக்கிற இந்த டீமன் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பந்தாடிட்டு இருக்கிறாரு, யாருன்னு தெரியல அப்படிங்கிற சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம ஹீரோஷி கிட்டே அவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான், யாருன்னே தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு. ஆனா அப்ப ஆட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருவாள், அந்த பொண்ணை பார்த்தனே அந்த ஹீரோஷி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறாள், அப்பதான் புதுசா மாடலா வந்திருக்கா, பட் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பான். இந்த ஆட்ல வரால இந்த பொண்ணை ஞாபகம் வச்சிருங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சோகா வந்து பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி கிளாஸுக்கே வந்து போக மாட்டேங்கிற, ஒழுங்கா இனிமேல் கிளாஸுக்கு வந்து போற வேலையை வந்து பாரு, இந்த மாதிரி ஓபி அடிச்சிட்டு இருக்காது அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா வயிறு புல்லா சாப்பிட்டாச்சு, நீ என் ரூமுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுறேன் அப்படிங்கிற சொல்லி அவ அங்கிருந்து பறந்து போயிடுவா. ஆனா அதுக்கப்புறம் ஹிரோஷி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவ வந்து அகாடமிக்ஸ்ல ஒரு டாப்பரான ஒரு பர்சன், பிளஸ் என்ன மேஜிக் மட்டும் தான் வராது, அதனால தான் அவ கிளாஸுக்கு வரதில்லை அப்படிங்கிற சொல்ல. ஆனா அப்ப நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதிகமா மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து லைட்டா உறுத்தும். ஒருத்தரோட இன்டெலக்சுவல் ஸ்கில்ல வந்து வெறும் மேஜிக் என்ன யூஸ் பண்ண முடியுதோ அதை வச்சுதான் இவங்க எல்லாம் மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பொங்கும் போது. ஆனா அப்ப கொரனே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட சிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலா இவங்க ஊர்ல வந்து காட் இருக்குது, பட் காட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் காட் அப்படிங்கிற விஷயம். சோ எல்லா ஹியூமன்ஸோட பாடியிலயும் பாத்தீங்கன்னா மேஜிக் வந்து இருக்குமா, அந்த ஒரு மேஜிக் அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஒரு மேஜிக் கூட எப்படி ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஒரு பர்சனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மேஜிக்கோட ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மேஜிக் ஃப்ளோ பாத்தீங்கன்னா காட் தான் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ ஆட்டோமேட்டிக்காவே ஒருத்தருக்கு வந்து மேஜிக்கை அதிகமா யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா அவர்கிட்ட மேஜிக் ஃப்ளோ அதிகமா இருக்கும். which indirectly says God வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. சோ யாருக்கு அதிகமான மேஜிக்கல் பவர்ஸ் வந்து இருக்குதோ சொசைட்டில ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவங்க தான் மதிக்கப்படுவாங்க அப்படின்லாம் சொல்ல. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதான் தப்பா இருக்குது, சம்பந்தமே இல்லாம இவங்கள ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு மேஜிக் இருக்கிறவங்க தான் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லுவானா, அப்படின்னா என்ன நீ சிஸ்டத்துக்கு எதிராவே பேசுறியா, இதுதான் ரிலீஜியஸா ஃபாலோ பண்றாங்க, இந்த ரிலீஜியஸான இந்த ஒரு சிஸ்டமையே எதிர்த்துக்கிட்டு தான் நீ வந்து ஒரு பிரீஸ்ட் ஆக போறன்னு சொன்னையான்னு கேட்க, நான் பிரீஸ்ட் ஆக போறேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா நான் ஒரு பிரீஸ்டா மாறி இந்த உலகத்தை வந்து என்னோட கையாலேயே மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பிரீஸ்டா மாறினா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் வேவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து சொல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிரோஷிக்கு லைட்டா இந்த வார்த்தைகள்ல ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், உலகத்தை நம்மளோட கையிலே வந்து மாத்தி அமைக்கிறதா. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு டீமன் கிங்குமே இதே மாதிரியான ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருந்தான். சோ ஹீரோ தான் டீமன் கிங் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அவனுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், பட் அதுக்கான நேரம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் வாட்சை வந்து பார்ப்பான். ஏன்னா இவன் தான் ஹீரோ வாட்சி அந்த பிரேவ். இப்ப அப்படியே அடுத்த நாள் பெஞ்சில் உட்காந்துருக்க சோகாட்ட போயிட்டு ஒழுங்கா இனிமேல் ஸ்கூலுக்கு வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பாத்தீங்கன்னா அங்கிருந்து காணாம போயிடுவான், மறைஞ்சு போயிடுவான். இது வேலைக்காகாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவகிட்ட வந்து கோச்சுக்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு அவளை வந்து இப்படியாவது ஸ்கூலுக்கு போக வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணுவான். பட் அதுவும் வேலைக்காகாது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு இந்த இட்டோ இருக்கிறாள்ல, அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் பீஸ்ட வந்து கிரியேட் பண்றேன் அப்படிங்கமா சொல்லி ஒரு முட்டையை வந்து உருவாக்கிட்டு அது மேல வந்து மந்திரப்பொடி எல்லாம் போட்டு படுத்துட்டு இருப்பாள. ஆனா அப்ப அந்த முட்டை பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போகும். என்னன்னா நம்ம சோகா இருக்கிறாள், அவதான் இன்விசிபிளா மாதிரி அப்படியே அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கா. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நேரா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டு அப்படியே சோறு செய்யறது மட்டும் இல்லாம அந்த முட்டையுமே சேர்த்து வேக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது, ஆனா அப்ப ரூம்ல இருக்கிற இந்த இருக்கிறான் ஹிரோஷி, அவன் பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து டீமன் எக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எடுப்பானா, அது மின்னும் போது நம்ம ஹீரோ வெளியே தூக்கி போட்டுரும். பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு அவ்வளவு பெரிய முட்டையா மாறிடும். என்ன இது வந்து இவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற அவன் யோசிச்சுட்டு அதை வந்து தொடரும்போது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 2 தலை சிக்கன் வெளியே வர. அதுவே இன்னொரு பக்கம் இட்ட வைக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா என்ன முட்டையை வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்ப அவளோட அண்ணனோட தலை பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து பறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. முட்டை காத்துல பறந்து போச்சா, அப்ப அவளாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த கோழி இருக்கிற இடத்துக்கு அந்த இட்டு அவங்க வந்துடுறா. அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா பரவாயில்லையே கோழி வெளியே வந்துருச்சு, அப்புறம் வருங்கால டீமன் கிங்
இந்த ஒரு டீமன் பீஸ்ட் நான் தான் கிரியேட் பண்ணேன், இதை வச்சு உங்களால என்ன வேணா பண்ண முடியும், உங்க சொல் பேச்செல்லாம் கேட்கும் அப்படிங்கிற அவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை பாத்தீங்கன்னா கொத்திடுது. ஆனா அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த டீமன் பீஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னுமே பெருசாயிட்டு அப்படியே சிட்டியை நோக்கி போகும்போது நம்ம பிரேவ் இருக்கிறான்ல ஹிரோஷி, அவன் பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு அதை அழிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். அதுவே சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா புதுசா எதையோ வந்து பில்ட் பண்ணிருக்காங்க போல. சோ அதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து அந்த ஒரு பொண்ணுமே இருப்பாங்களா, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் உள்ள பூந்து எல்லாத்தையும் வந்து கலவரமாக்கி விட பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ இருக்கிறான்ல பிரேவ், அவன் பாத்தீங்கன்னா உள்ள பூந்து அந்த மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு ஐடல் இருக்கிறாங்கல்ல, லைக் அவங்க வந்து ஒரு ஐடல் தான். சோ அவங்க கிட்ட வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேசுறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த டிசிப்ளினரி கமிட்டியோட ஒரு மெம்பர் தானே, சோ நேரா போயிட்டு ஸ்கூலோட பிரசிடென்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் நீ சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, நீ என்னதான் டிசிப்ளினரியோட கமிட்டியோட பிரசிடென்டா இருந்தாலும் அந்த ஒரு மான்ஸ்டரால ஸ்கூலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல, அதனால ஏதாவது சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற சொல்லி அனுப்பி வச்சுட்டு அங்க இருக்கிற மத்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு டீமன் மான்ஸ்டர் வந்து இவனுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கும்போது கன்ஃபார்மா இவன் தான் டீமன் கிங் அப்படின்னு. அதுவே சோகா இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு சரி இனிமேல் நான் வந்து கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன், ஏன்னா நீ இவ்வளவு பேசிட்டீல, ஆனா அது மட்டும் இல்லாம என்னோட பர்த்டே வந்து மறந்துடாத அப்படிங்கிற சொல்லிட்டு அவ அங்கிருந்து போவாளா. இன்னொரு பக்கம் ஹட்டோரி இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா கொரனே கிட்ட வந்துட்டு அன்னைக்கு பீச்சுக்கு போனப்ப நீ ஒரு விஷயம் சொன்னில எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் அப்படின்னு, அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்து சொல்லுவியா அப்படின்னு கேட்க, ஓ அன்னைக்கு சொன்ன விஷயமா அந்த கல்யாணம் மேட்ரு அதை பத்திலாம் நீ கவலை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, நான் ஆல்ரெடி உங்க அப்பாட்ட வந்து பேசிட்டேன், அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹட்டோரிக்கு வந்து செம ஷாக்கிங்கா இருக்கும், என்னது வீட்ல சொன்ன ஓகே சொல்லிட்டாங்களான்னு. அந்த சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிச் பாய் இந்த மாதிரி அங்க இருக்கிற ஆர்ஃபனுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருப்பான் போல. அங்க இருக்கிறீங்களா தேங்க்யூ சொல்லும் போது இல்ல நீங்க எனக்கு சொல்லக்கூடாது, இது வந்து கடவுளோட கருணை, சோ அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அப்ப ஊடாயில போந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீ எனக்கு சொல்லக்கூடாது தம்பி, நான் வந்து எதுவுமே பண்ணல சரியா, இது எல்லாமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அப்படிங்க. கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹியூமன்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவானா. உடனே அந்த நன்கொடை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா சம காண்டாயிருவாரு, இந்த மாதிரி நீ தெனாவட்டில பேசிக்கிட்டு இருக்கிறங்காட்டி தான் நீ வந்து ஒரு அனாதையா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து வார்த்தைகளை விட ஆரம்பிக்க, அப்ப அங்க இருக்கிற நன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாம இல்ல சார் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கடவுளை வந்து நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் அவருமே பொறுமையாயிட்டு சரி எல்லாரும் கடவுளை நம்புவார்ல, அப்புறம் இந்த மாதிரி பேசினதுக்காக கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது இல்லாத ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிடுவானா. நாங்க இருக்கிற நன் பாத்தீங்கன்னா நீ என்னதான் கரெக்டா பேசினாலும் சில நேரங்கள நீ கரெக்டா பேசினதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க சீன் கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹட்டோரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ஹீரோக்கும் அவளுக்குமான அந்த ஒரு மேரேஜ பத்தி பேசும்போது அவங்க அப்பா இந்த மாதிரி ஹீரோ வந்து வேற ஒரு ரிலீஜனை சார்ந்தவன், சோ அதனால நம்ம ரிலீஜனுக்கு அவன் வந்து கன்வெர்ட் ஆனாதான் இது வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஒரு மாதிரியே கேவலமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஹட்டோரி பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி அவங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போறாங்களாமா அப்படின்னு போய் சொன்னாலும் ஏன் பெர்மிஷன் எல்லாமே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு அந்த வயசுல ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏ ப்ளீஸ் நான் வந்து உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்டா நீ வந்து இரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் என் மனசு அதுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸையும் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாளா. அடுத்த சீன்ல ஹட்டோரி பாத்தீங்கன்னா கொரனையை கூட போய்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு எங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இது நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் சரியா, சோ இந்த பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்துக்காக நீ எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணுவியாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சும்மா தாக்குறான் போல, சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த யமாட்டோ இருக்கிறான்ல அவன் வந்து ஸ்கூல் பிரின்சிபலை வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கேட்பான் இப்ப நீ என்ன பொசிஷன்ல இருக்கிற அப்படின்னு. நான் வந்து கேபினெட் பிரசிடென்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களோட தலைவனா இருக்கிற, சரி சரி அப்படின்னு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா நடந்து போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னா நேத்து வந்தவன் அவன் இவனோட ஆளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறான். அப்ப பிரின்சிபல் இந்த மாதிரி எதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கும் போது ஒண்ணும் இல்ல இந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல வருதாமா, சோ அது என்ன அப்படின்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் நபர் அப்படிங்கிற சொல்லி அந்த இடத்துல நடந்து போற நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது என்ன அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த எமோட்டோ பாத்தீங்கன்னா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹட்டோரிக்கும் அவனுக்கும் வந்து டும்டும்காக தான் போறான் அப்படிங்கறதே தெரியாம அந்த இடத்துக்கு போவான் அந்த ஊருக்கு. ஆனா அங்க போனா ஹட்டோரிக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாளாமா. ஆக்சுவலா இந்த தங்கச்சி யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வர ஒரு ஐடலை வந்து காமிச்சாங்கல்ல, அவ பாத்தீங்கன்னா ஹட்டோரியோட தங்கச்சியாமா. ஆனா ஹட்டோரியோட ஃபேமிலி வந்து ஒரு நிஞ்சா ஃபேமிலி தானே, சோ நிஞ்சா ட்ரெஸ்ல வந்து இருப்பாங்க. அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஹட்டோரியோட தங்கச்சி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஷி கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி கேட்பா, இந்த மாதிரி அவன் வந்து எந்த மாதிரியான ஒரு டைப் அப்படின்னு கேட்க, எந்த மாதிரினா இல்ல என்னால அவங்க
கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் சென்ஸான மேஜிக்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்ன வந்து ஒரு டீமன் பீஸ்ட் கடிச்சிருச்சா, சோ அன்னையில இருந்தே ஏதோ ஒரு விதமான மேஜிக் வந்து இருந்துச்சுனாலே என்னால சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹட்டோரியோட அப்பா இருக்கிறாருல, அவர் வந்து நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூம்ல வந்து உட்கார வச்சுட்டு நான் டைரக்டாவே கேட்டுறேன், உனக்கு இந்த மாதிரி ஹட்டோரி வந்து பிடிக்குமா அப்படிங்கும் போது, ஹட்டோரியை பிடிக்குமானா ஆமா பிடிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. ஓகே, இதுக்கப்புறம் நீ எங்க ஃபேமிலி கூட இருக்க போற அப்படிங்கிறங்காட்டி உன்னோட டிசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் இவங்க கூட இருக்க போறேனா, ஓ கொஞ்ச நாள் இங்க தங்க போறேன் அப்படின்னா சோ அதை எதிர்பார்க்கறாங்க போல. கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை தான் நான் வந்து செய்வேன், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி எதுவுமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த நாட்கள்ல உங்களை வந்து எந்த விதத்துலயும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பான். பட் அவர் வேற மாதிரி எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களா வந்து ஹட்டோரி போக போறா அப்படின்லாம் சொல்லி சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு புரியாது எதுக்கு சாப்பிட்ற நேரத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஹட்டோரி வந்து அப்படியே குளிச்சிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பா, உண்மையாலுமே அவனுக்கு வந்து கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியுமா, இல்லனா வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவ பாத்தீங்கன்னா நேரா நைட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு எனக்கும் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒரு மாதிரி வெக்கத்துல வந்து சொல்லுவாளா. பட் நம்ம ஹீரோக்கு அவ சோகமா இந்த விஷயத்த வந்து சொல்ற மாதிரி இருக்கும். கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா உங்க ஃபேமிலி உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்களா, என்ன வந்து மன்னிச்சிடு, இந்த விஷயம் வந்து எனக்கு முதலே தெரியாது, தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, இதை வந்து நான் நிறுத்தி இருப்பேன் அப்படிங்கிற அவ வந்து சொல்ல, அவ்வளவுதான் ஹட்டோரி பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படிங்கிற சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிருவா. டக்குன்னு மிஸ்கம்யூனிகேஷன். அப்ப டக்குன்னு உள்ள நிஞ்சாஸ் எல்லாம் உள்ள போந்துகிட்டு எங்க பொண்ணைய வந்து நீ அழுவ வச்சிருவியாடா, இன்னைக்கு நீ செத்தடி மாவனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா ரூம்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அப்படி காட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிராப்ப செட் பண்ணி அந்த நிஞ்சாஸ் எல்லாத்தையும் யாரோ பிடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இக்கோ தான். அப்புறம் வருங்கால டீமன் கிங், உங்களுக்கு ஹட்டோரியோட வீடு வந்து பிடிக்கல அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்கல, என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஹட்டோரி மாதிரி ஒண்ணு எங்க ஃபேமிலி வந்து கிடையாது, எங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி அசாசின் வேலையெல்லாம் வந்து பாப்பாங்க, ஈவன் இப்ப கூட இந்த மாதிரி லார்ட் சுகாராக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருக்கிறங்காட்டி அந்த ரெட் கலர் மண்டா இருக்குதுல அவளை வந்து நாங்க போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அந்த சோகாவை. டக்குனு நம்ம ஹீரோ சோகாவை என்னடா பண்றீங்கன்னு சொல்லி ரேஜ் ஆகும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹட்டோரியோட தங்கச்சியா இருக்கும். அவ அங்க வந்தோடனே அந்த இக்கோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாளா. அப்ப அவ சொல்லுவான் இந்த மாதிரி எங்க அக்கா வந்து அழுதுகிட்டே இருக்கிறா, நீ என்ன பண்ணன, எங்களோட ஃபேமிலிக்கு எதுக்குடா வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது ஃபைன் இது அப்புறமா வந்து பேசிக்கலாம், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி அங்க இருந்து போக பார்க்கும்போது ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கொரனே வந்துட்டு இந்த மாதிரி இங்க நடக்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் வந்து காட்க்கு சென்ட் பண்ண, பட் அங்கிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு வரல அப்படிங்கறங்காட்டி இப்போதைக்கு என்னால உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி கொரனைய வந்து சொல்லுவா. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொரனையோட வாளை வந்து பிடிச்சி இழுத்து விட்டு அவளை ஆஃப் பண்ணிட்டு அவன் பாத்தீங்கன்னா அங்க மரத்துல வந்து ஒரு விதமான போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணி நேரா சோகாவை மீட் பண்றதுக்காக போறான். அதுவே இன்னொரு பக்கம் சோகா பாத்தீங்கன்னா அவளோட பர்த்டே அப்படிங்கிற சொல்லிட்டு கேண்டில் ஏத்தி வச்சு கொண்டுட்டு இருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான்ல, நீ என்னைக்கு டேட் அப்படிங்கறத சொல்லலன்னா மேபி உன்னோட பர்த்டேக்கு என்னால வர முடியாம போயிடும் அப்படின்னு. அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவன் சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எவனோ 2 பேரும் உள்ள போந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவளை வந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ண, திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ உள்ள வந்து அப்படியே அந்த சோகா வந்து காப்பாத்துறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த யமாட்டோ தான். ஆமா நீ யாரு, இதுக்கு மேல உன்னை வந்து நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த சோகா வந்து சொல்லும் போது, நான் யாரா, உன் தலையில இருக்கு பாத்தியா அந்த ஹார்பின், அது வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லுவா. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போர்ட்டல் மூலமா வரும்போது யமாட்டோ நீ தான் அவளை வந்து காப்பாத்தினியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆமா நான் தான் காப்பாத்தினேன், ஏன்னா இவளுக்கும் சிங்குலாரிட்டிக்கு ஒரு ரிலேஷன் வந்து இருக்குது, சோ இவன் எனக்கு வந்து தேவைப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு புரியாதா என்னடா உளறிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காட் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜான நெட்வொர்க், அந்த மாதிரி இருக்கிறது காடுக்கு பிடிக்கல. சோ ஒரு பாடி வந்து காடுக்கு தேவைப்படுது, லைக் அவங்கள வந்து டேக் ஓவர், அவங்க வந்து கான்கோர் பண்ற ஒரு பாடி வந்து தேவைப்படுது. பட் என்ன என்னோட விருப்பத்தோட போனா அவங்க வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சோ அதனால இவளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்படின்னா உன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் இவளை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா அவளோட ஃப்ரீடம் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த யமாட்டோ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானா. அப்படியே கையெல்லாம் வெட்டி எரிஞ்சிருவான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ரீஜெனரேட் ஆயிரும். ஆனா அப்போ திடீர்னு அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். அது என்னன்னு பார்த்தா இந்த இட்டோ இருக்கிறாள் அவ இந்த மாதிரி அந்த டீமன் மான்ஸ்டர் அந்த பீஸ்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்திருப்பா. அப்புறம் வருங்கால டீமன் கிங் என்னோட மேஜிக் வந்து ஒர்க் ஆயிருச்சு எப்படி அப்படிங்கலாம் கேட்க, இத பாத்துட்டு இருந்தா அந்த யமாட்டோ பாத்தீங்கன்னா நீ ஒரு டீமன் கிங் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற, பிளாக் மேஜிக்குமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீல, கண்டிப்பா இந்த உலகத்தை வந்து நீ அழிக்க தான் போற பாரு அப்படிங்கிற அவன் வந்து சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் இல்லாஜிக்கலா தான் இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஊரை வந்து நாசமாக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த யமாட்டோ இருக்கிறான்ல
அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து நீ தான் டீமன் கிங் அப்படிங்கறது வந்து தெரிய வந்துருச்சு, கன்ஃபார்மா இந்த உலகத்தை வந்து நீ அழிக்க போற பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான அந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கறது நம்ம சோகா தான், சோ அவளை வந்து கொடுத்துரு அப்படிங்கிற சொல்லி ஒரு கத்தியை வந்து எடுக்கிறான். இப்ப அதுவே இக்கோ இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கிறாள். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த இக்கோவோட அப்பா வராரு. ஆனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மையா அடிபட்டு இருந்திருப்பாரு. அவர் ஆப்வியஸ்லி யமாட்டோ தான் அடிச்சிருந்திருப்பான், நம்ம சோகாவை வந்து கொல்றதுக்காக போயிருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல. இந்த மாதிரி யமாட்டோ தான் என்ன சாகிற அளவுக்கு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இக்கோ பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அவங்க அப்பாவே கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சுகாரா அப்படின்னு. சுகாரா அப்படிங்கறதா காட் தான் சுகாரா அவங்க கொடுத்த நேம். சோ அந்த பர்டிகுலர் ரிலீஜனோட ஒரு லீடரா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பொசிஷன், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரா, சோ அதனால அவ அந்த பொசிஷன் வந்து எடுத்துக்கிறா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தன் வரான் 2V அப்படிங்கிற ஒரு பேரோட. இவன் பாத்தீங்கன்னா இந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவன் வேலை செய்யற அந்த இடத்துல வந்து யமாட்டோட ஒரு கொலிகாமா அந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் அழிக்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹட்டோரியோட வீட்டுல தான் கட்டுறாங்க. ஹட்டோரியோட அப்பா இருக்கிறாருல, அவருமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் நியூஸ்ல பாத்துட்டு இக்கோ சுகாரா ரிலீஜனோட லீடரா இப்போதைக்கு இருக்கிறா. சோ அவ வந்து அந்த டீமன் பீஸ்ட எதிர்த்து போறா. அப்படிங்கும் போது இக்கோட ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கு வேணா செட் ஆகாம இருக்கலாம், பட் நாம ஒரு சுகாரா ரிலீஜனை ஃபாலோ பண்ற ஒருத்தங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இக்கோக்கு போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதுல ஹட்டோரிக்கு வந்து விருப்பம் இருக்காதுதான். அப்போ ஹட்டோரியோட பாட்டி வந்துட்டு இவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பாரம்பரியமா ஒரு கத்தி வந்து இருக்குமாமா. சோ அந்த கத்தி வந்து செம பவர்ஃபுல், பட் இது வரைக்கும் அந்த கத்தியை வந்து யாரும் எடுத்து சண்டை போட்டதே கிடையாது. சோ அந்த கத்தியை பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம ஹட்டோரி கிட்ட கொடுத்துட்டு உனக்கு எது செய்யணும்னு தோணுதோ, எதை நீ வந்து செய்ய வேணுமோ அந்த விஷயத்துக்காக மட்டும் நீ இழுத்தினா இந்த கத்தி வரும், வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இந்த யமாட்டோ பாத்தீங்கன்னா புதுசா வர வச்சு அந்த ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோவோட கையில வந்து வெட்டு போடுறான். பட் இந்த இடம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகல. இன்னும் சொல்லணும்னா ரீஜெனரேட் ஆக வந்து லேட் ஆகுது. சோ அந்த கத்தி வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதாமா, லைக் இந்த மேஜிக்கல் ஹீலிங் எபிலிட்டி வந்து பெருசா யூஸ் ஆகாத வகையில. சோ உடனே அந்த இட்டோ இருக்கிறாள்ல, அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு நாய் மேல அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் மட்டும்தான் வெப்பனை வந்து வச்சிருந்திருப்பானா, நம்ம ஹீரோக்கான ஒரு வெப்பனுமே வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்லி நேரா பாத்தீங்கன்னா அந்த டிராகன் இருக்கும்ல அந்த ஒரு குகையை நோக்கி போறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஒரு யமாட்டோவும் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கிறாருல, அவர் யமாட்டோ வந்து நிறுத்திட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற அந்த யமாட்டோவை பார்த்து சொல்லுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹட்டோரியோட தங்கச்சி அவங்க அப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இக்கோக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காகவும் அந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் அழிக்கிறதுக்காகவும் அந்த இடத்துல வந்திருப்பாங்கல்ல. அப்படியே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இக்கோ இருக்கிறாள்ல, அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹட்டோரி வச்சிருக்க அந்த ஒரு ஸ்வாடை வந்து பார்த்துட்டு அந்த பாரம்பரியமான ஸ்வாடு வந்து இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்குது. சோ இவ செத்து போயிட்டானா அது வந்து எனக்கு தானே அப்படின்னு ஒரு பிளானை வந்து போட்டு நம்ம ஹட்டோரியோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்குவாடா அவங்க 2 பேரையும் மட்டுமே வந்து அனுப்பி வைக்கிறா. சோ அங்க போய் டீமன் பீஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்குவாடை வந்து ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் அங்க இருக்க யாராலையும் பாத்தீங்கன்னா இக்கோவோட பேச்ச போதைக்கு மறுக்க முடியாது. சோ அதனால ஹட்டோரியோட தங்கச்சியும் போறாங்க. அதுவே அந்த டீமன் பீஸ்ட் அழிக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அதான் பிரேவ் ஹிரோஷி, அவனுமே பாத்தீங்கன்னா களத்துல வந்து இறங்குறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த டிராகனை வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிடும் போது அந்த டிராகன் பாத்தீங்கன்னா இதுக்குதான் மாஸ்டர் நான் இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க எப்ப வந்து கூப்பிடுவீங்க, எப்ப உங்களை வந்து என் முதுகுல சுமந்துக்கிட்டு அப்படியே வானத்தை கிழிச்சுக்கிட்டு எதிரியை வந்து பொழக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்றோம், சேர்ந்தது மட்டும் இல்லாம காடை வந்து அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுப்பான். காட் அப்படிங்கிறது அந்த சுகாரா அப்படிங்கிறது தான். அதுவே அந்த கேவுக்கு வெளியில அந்த பிரின்சிபல் இருக்கிறாருல, அவரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த யமாட்டா கூட சண்டை போடுறதுக்காக அவருடைய எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணும்போது அவருமே பாத்தீங்கன்னா லைக் அப்படியே பிசிக்கலா அவ்வளவு பெருசா இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோவுமே அந்த கேவை வந்து உடைச்சுக்கிட்டு அப்படியே வெளியே அந்த டிராகன் மூலமா வருவானா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து டீமன் கிங் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹட்டோரியுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோ டீமன் கிங்கா மாறிட்டான், இவன் டீமன் கிங்கா மாறினா என் கையாலே வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி அவ பாத்தீங்கன்னா நேரா நம்ம ஹீரோ வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் மேல ஏறிடுறா. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவகிட்ட இந்த மாதிரி இந்த எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா அவளை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு போயிருவான். அதுக்கப்புறம் அந்த பிரேவ் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா ஊடாயில பூந்து இந்த டிராகன் மேலேயே வந்து ஒரு கோடை போட்டு போக, இவ்வளவு வருஷமா நான் உயிரோட இருக்கிறேன், நான் யாருமே
யாருமே இந்த அளவுக்கான ஒரு அட்டாக் என் மேல பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகனும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரேவோட வேலையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீமன் பீஸ்ட் வந்து அழிக்கிறதா. சோ வழி இல்ல நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹட்டோரியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டீமன் பீஸ்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பிரேவ் வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான், இந்த மாதிரி இவ்வளவு பவர் வந்து உனக்கு இருக்குது அப்படிங்கும்போது மக்களை வந்து நல்வழியில வந்து நடத்த வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கி தான் ஆகணும், ஏன்னா நீ சொல்ற மாதிரி நல்வழியில என்னால மக்களை வந்து நடத்த முடியாது. அப்படி நடத்த முடியாததுக்கு காரணம் உங்களோட சிஸ்டம் தான், உங்களோட கடவுள் தான். நீங்களா ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கதை வந்து உண்மையான நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கடவுள் அப்படிங்கிறது வெறும் பேர் மட்டும்தான் அப்படிங்கறது என்னைக்கு நீங்க வந்து உணர போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால அதை வந்து நான் மாற்றி அமைக்க போறேன். சோ இப்ப இருக்கிற இந்த காடை வந்து நான் கொலை பண்ணிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு காட் உங்களை கிரியேட் பண்ண அந்த ஒரு இட்டர்னிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு மியர்லி சிஸ்டம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த பிரேவ் பாத்தீங்கன்னா அவனோட சூட்ல வந்து ஆன்டி டீமன் கிங் மோட் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து ஆக்டிவேட் பண்ணுவானா. உடனே பாத்தீங்கன்னா அந்த டிராகன் இருக்குல்ல, அந்த டிராகனோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது, ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் வரும், இந்த மாதிரி மிலிட்டரியோட தாமா. அது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டிராகன் சொல்லும், கண்டிப்பா அந்த ஷிப்ல வந்து அதிகமா மேஜிக்கல் பவர்ஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கான மிஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஷிப் கிட்ட வந்து போக போக இங்க அந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா அந்த யமாட்டோ கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த ஒரு டீமன் கிங்க வந்து அழிச்சோம். ஆனா அப்ப இருந்த உன் மேல இருந்த அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு உனக்கு வந்து தெரியுதா என்ன? நான் சொல்றது எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது. ஹியூமனிட்டி கண்டிப்பா மொத்தமா அழிய போகுது. அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹியூமனிட்டி காட வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. கடவுளை ஹியூமன்ஸ் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதடா. உனக்கு தேவையானது அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். உன்னை வந்து நான் நம்பினேன். ஆனா அந்த ஒரு நம்பிக்கை எப்போ அந்த டீமன் கிங்க வந்து அழிச்சதுக்கு அப்புறம் நீ அந்த டீமன் கிங்கோட பொசிஷனை வந்து எடுத்துக்க நினைச்சியோ, ஆனா நீ டீமன் கிங்கோட பொசிஷனை வெறுமேனிக்கு டீமன் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கல. அந்த ஒரு பொண்ணு அந்த சிங்குலாரிட்டியா பொசஸ் பண்ணிருக்க அந்த ஒரு பொண்ணுக்காக தான் நீ அந்த ஒரு பொசிஷனை வந்து எடுத்துக்கணும்னு நினைச்சங்க மாதிரி சொல்ல. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்பு கிட்ட போயிருந்திருப்பான்ல. சோ அதனால திருப்பியும் அந்த டிராகனுக்கு ஃபுல்லா மேஜிக்கல் பவர்ஸ் வந்து லோட் ஆகும்போது அந்த டிராகன் அந்த ஒரு ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஆனா அப்போ நிலத்துல இருக்கிற அந்த 2V இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த ஷிப்புக்குள்ள இருக்கிற ஒரு பைலட்டை வந்து அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நேரா பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பை கொண்டு போய் அப்படியே நம்ம ஹீரோ மேல அந்த டிராகன் மேலேயே மோதும் போது பாத்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் தரையில வந்து கிராஷ் ஆக ரிசர்ச் ஃபெசிலிட்டி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சோகா மாதிரியே இருக்கிற இன்னொரு மஞ்சள் கலர் முடி வச்ச ஒரு பொண்ணு ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டீமன் கிங் வந்து இருக்குது. அவன் கூட வந்து போயிடுறாளா. ஆனா அந்த பொண்ணோட தலையில பாத்தீங்கன்னா இந்த சோகா வந்து ஒரு ஹேர்பின் வச்சிருந்திருப்பாள்ல, அதே மாதிரியான ஹேர்பின் அவளும் வச்சிருந்திருப்பா. ஆனா அந்த ஒரு பொண்ணு மேல பாத்தீங்கன்னா இந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவனுக்கு வந்து ஒரு கண்ணு போல. சோ அந்த பொண்ணு பிரிஞ்சு போனது வந்து அவனுக்கு சரியான ஒரு சோகம். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யமாட்டோ வந்து ஒரு டைம் டிராவலரா மாதிரி நிறைய காலகட்டங்கள்ல வந்து இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு டைமுமே வந்து அந்த சோகா மாதிரி இருக்கிற அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா டீமன் கிங் கூட போக இவனால அந்த பொண்ணு கூட வந்து சேரவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சிங்குலாரிட்டி. சோ சிங்குலாரிட்டினா என்ன ப்ரோ, எதுக்கு அந்த டீமன் கிங் கூட போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்காதீங்க, இந்த சீரீஸ்ல சொல்லல. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம் இப்போ நம்ம கரண்டா அந்த சிவப்பு கலர் முடி வச்சிருக்க சோகா வந்து இருக்கிறாள், அவளை என்னாலும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிற அந்த யமாட்டோ. இப்போ அதுவே பிரசன்ட்ல நம்ம ஹீரோ மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஷிப் வந்து மோதி இருக்கும்ல, லிட்டரலி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும், கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா சாக மாட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த பிரேவ் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குகை கிட்ட வரும்போது அந்த இடத்துல அந்த யமாட்டோ ஆல்ரெடி அந்த பிரின்சிபலை பாத்தீங்கன்னா செம்மையா உரிச்சிருந்திருப்பான். லிட்டரலி போட்டு தரலாம் அப்படின்னு போகும்போது அப்ப உள்ள பிரேவ் போந்துட்டு அந்த யமாட்டோ கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சூட் பாத்தீங்கன்னா அப்படியே காணாம போயிருது, டிஸப்பியர் ஆயிருது. ஆக்சுவலி அந்த சூட் அந்த பிரேவ் அதை பில்ட் பண்ணதே அவன் தான் அப்படிங்கிறான். சோ அப்பதான் ஹிரோஷிக்கு புரிய வருது இந்த மாதிரி டீமன் கிங் திருப்பி வருவான். சோ அப்படி வரும்போது டீமன் கிங்க வந்து இவனால எதிர்க்க முடியாது, யமாட்டோனால எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஆன்டி டீமன் கிங் மோட் அப்படிங்கிற சொல்லி இந்த பிரேவ் அப்படிங்கிற இந்த சூட்ல வந்து ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் புரிய வர. உன்னால டீமன் கிங்க அழிக்க முடியாது, ஆனா அதோட பவர் வந்து என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நீ பிரின்சிபலை விட்டு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுவே இன்னொரு பக்கம் இந்த இக்கோ இருக்கிறாள்ல, அவ பாத்தீங்கன்னா ஹட்டோரியோட தங்கச்சியை வந்து ஒரு ஹாஸ்டேஜா கடத்தி வச்சுக்கிட்டு ஹட்டோரி கிட்ட அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமா. சோ அதனால அவளை போய் தடுக்க சொல்லும் போது ஹட்டோரிக்கு வேற வழி கிடையாது. சோ அதனால பாத்தீங்கன்னா
அதனால நம்ம ஹட்டோரிக்கு வந்து வேற வழி கிடையாது, அந்த ஸ்கூல் பிரசிடென்ட் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அப்போ பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹட்டோரி வந்து அப்படியே தூக்கி போட்டு முதிச்சிடுறாங்க. பட் அப்போ அந்த இடத்துல ஹட்டோரி அந்த ஒரு ஸ்வாட எடுக்க ட்ரை பண்ணுவா, பட் அவளால எடுக்க முடியாது, வராது. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பிரேவ் இருக்கிறான்ல, அவன் உள்ள பூந்து அப்படியே ஹட்டோரியோட தங்கச்சியை வந்து காப்பாத்திடுறான் இக்கோ கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் இந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா சோகா இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு என் கூட வந்துரு, நீ வந்து எனக்கு தேவைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்ப சோகா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயங்கிட்டு லைக் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அவ ஆர்டினரியா பேசல. நீ நினைக்கிறது வந்து நடக்கும்னு நினைக்கிறியாடா? உன்னோட எண்ணம் வந்து ரொம்ப தப்பா இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து ரியாலிட்டி வந்து இல்ல, நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற மாதிரி பாத்தீங்கன்னா சோகா வந்து பேசிக்கிட்டு இருப்பா, அவளோட கான்சியஸ்ல இல்லாம. ஆனா அதுக்கு ஏமாட்டோ என்னோட பர்சனல் விஷயங்களை நான் அப்புறமா ஓரங்கட்டி வச்சிடுறேன், பட் இப்போதைக்கு நான் எல்லாருக்குமான நல்லதை வந்து யோசிக்க போறேன்னு சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா சோகா வாங்குறது தூக்கிட்டு போயிடுறான். இங்க நம்ம ஹீரோ வந்து இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்பை வந்து தூக்கி போட்டு எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஷிப் கரெக்டா நம்ம ஹீரோ மேல மோத வரும்போது அந்த ஒரு டிராகனும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் சரி, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு மேல விழுகும் போது அந்த ஃபோர்ஸை வந்து குறைச்சிருப்பாங்க. அதான் இப்ப நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்கான். சோ எழுந்திருச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோகாவை அந்த யமாட்டோ கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாத்தீங்கன்னா சோகாவை காப்பாத்துறதுக்காக கிளம்பும் போது அப்ப அந்த இக்கோ இருக்கிறாள், அவன் நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஹட்டோரிக்கு ஆர்டர் கொடுக்குறான், போய் டீமன் கிங்க வந்து தடு அப்படின்னு. பட் அப்ப நம்ம ஹட்டோரி ஃபேமிலியோட இந்த ஒரு வாக்கு முக்கியமா இல்ல அப்படின்னா நான் காதலிக்கிறவன் முக்கியமா அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அப்ப நம்ம ஹட்டோரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட வந்து எடுக்கிறா. ஆக்சுவலி சோ அவ ஸ்வாட வந்து எடுக்கும் போது ஹட்டோரியோட கிளானை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களாவது ஹட்டோரி செய்யறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்வாட வந்து யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்ய போறது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குலத்துல நம்புற விஷயங்களாமா. இங்க நம்ம ஹீரோவும் அந்த டிராகனும் பாத்தீங்கன்னா சோகாவை வந்து காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்பான், மேபி இதுதான் நம்ம கடைசியா பேசுற ஒரு நேரமா இருக்கலாம், சோ உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி எவ்வளவு விஷயம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்க. ஆனா அப்ப டிராகன் வந்து சொல்லும், இந்த மாதிரி டீமன் கிங்ஸ் எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தான், ஆனா எக்ஸாக்ட்டா ஹியூமன்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு ஹியூமனோட பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மேஜிக் ஃப்ளோ இருக்குதுல்ல, அதுல லைட்டா ஒரு பட்டிட்டிங்கரிங் பார்க்கும்போது தான் அவன் வந்து ஒரு டீமன் கிங்கா வந்து மாற ஆரம்பிக்கிறான். சோ அவன் வந்து ஒரு ஹியூமன் தான், பட் ஹியூமனும் கிடையாது. இந்த வேலை எல்லாத்தையும் பாக்குறது வந்து ஆக்சுவலா காட் தான். காட் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டீமன் கிங்க வந்து உருவாக்குவான். உருவாக்கிட்டு அந்த டீமன் கிங் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதை போட்டு தள்ளிட்டு திருப்பி ஒரு 100 வருஷத்துக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒருத்தங்க தான். சோ அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண காட் மட்டும் எப்படி இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறதுக்காக அந்த பிரேவ் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா சண்டைக்கு வந்து நிப்பானா. அண்ட் நம்ம ஹீரோ இதை நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு அவனை வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ பிரேவ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றதுக்காக சம்திங் ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றான். அண்ட் நம்ம ஹீரோவோட கை வந்து அந்த எனர்ஜி கூட கான்டாக்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கை அப்படியே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆக ஆரம்பிக்க. இப்படியே போச்சுன்னா நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போயிருந்துருவான். பட் ஹிரோஷி அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜியை அவனோட சூட்ல இருந்து ரிலீஸ் பண்ண, அவ்வளவுதான் அந்த சூட் பாத்தீங்கன்னா சார்ஜ் இல்லாம அப்படியே ட்ரெயின் ஆயிருதா. ஆனா அடுத்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவன் கை வந்து ரீஜெனரேட் ஆயிருது. சோ எப்படி பார்த்தாலும் ஹிரோஷி அவனை வந்து கொலை பண்ண மாட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. சோ அதனால அவனை எப்படி வந்து தடுக்கிறது சுமூகமா அப்படிங்கிற சொல்லி இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம நேரா நம்ம ஹிரோஷியை பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் தரையில வந்து வைக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஹட்டோரியோட தங்கச்சி வருவாளா. ஹட்டோரியோட தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரேவ் மேல ஒரு கண்ணு. இப்ப பிரேவ் வந்து ஹிரோஷி தான் அப்படின்னு தெரிய வரும்போது யாரா இருந்தா என்ன, நீ உண்மையிலே சூப்பர் கூல் அப்படிங்கிற சொல்லி ஹிரோஷிக்கு இவங்களுக்கு நடுவில் ஏதோ ட்ரெயின் ஓடுது போல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையை வந்து பாக்குறதுக்காக போறான், காடை வந்து கொலை பண்றதுக்காக. அப்ப ஹிரோஷி கேப்பா, நீ வந்து கடவுளை கொண்டுட்டு அப்படின்னா அடுத்து அந்த இடத்துல யாரு அப்படின்னு கேட்க. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மேல பறந்து போற அந்த டிராகனை வந்து பாப்பான். கடவுளோட பொசிஷன்ல இனி அந்த டிராகன் தான் இருக்க போகுது. சோ ஒரு டீமன் கிங் வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ண போறான். பட் அதை வந்து தடுக்கவும் முடியாது, ஏன்னா நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். இப்ப அதுவே இந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா சோகாவை தூக்கிட்டு நேரா அந்த காட் என்று அழைக்கப்படுற அந்த பெரிய ஜெயிண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறானா. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது, உனக்கான இடம் இது வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்லி 2 ரோபோட் பாத்தீங்கன்னா அவனை வந்து தடுக்க வரும்போது அவன் அப்படியே அந்த 2 ரோபோட்டையும் போட்டு தள்ளிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோகாவை கொண்டு போய் வச்சுட்டு காடால சிங்குலாரிட்டியா டிஸ்ஓபே பண்ண முடியாதுன்னு தெரியும். சோ இந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கதவு வந்து அப்படியே ஓபன் ஆகும்போது அப்போ சோகா இருக்கிறாள், அவ பாத்தீங்கன்னா திருப்பி அவளோட கான்சியஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் சிங்குலாரிட்டியா வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதாவது அவளுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி. சோ அப்படிதான் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுது. அது பாத்தீங்கன்னா இவங்கிட்ட பேசுது. ஆனா அந்த சிங்குலாரிட்டி
அப்படிங்கறது போன எபிசோடோட ஓப்பனிங்ல ஒரு மஞ்சள் கலர் முடி வச்ச நம்ம சோகா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால அவ தான் பேசிட்டு இருப்பா. யமாட்டோவை பார்த்து தான் இந்த மாதிரி நீ பண்ண நினைக்கிறதெல்லாம் வந்து சரியான விஷயம் தான், உனக்கு கடவுளோட ட்ரூ நேச்சர் என்ன அப்படிங்கறது வந்து தெரியும், நீ பாஸ்ட்லி வாழ்ந்திருக்க ஃபியூச்சர்லி வாழ்ந்திருக்க, அப்படி இருக்கும்போது நீ எதையும் வந்து மாத்த முடியாது, எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்க போகுது, நீ வந்து பண்ணன அப்படின்னா இது வந்து உன்னோட ரோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். பட் இந்த யமாட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே சோகா வந்து பிடிச்சிக்கிட்டு அட்லீஸ்ட் இவளாவது என் கூட இருப்பாளே அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்குலாரிட்டி கூட கான்ட்ராக்ட்ல வரும்போது அண்ட் உள்ள போனவன் சிம்பிளா பார்த்தீங்கன்னா அந்த யமாட்டோவா அந்த சைடு தூக்கி கவுத்திடுறான். அதுக்கப்புறம் சோகா கூட ஒன்னு சேரும் போது அப்ப அந்த இடத்துல வெட்டு வாங்கி கிடக்கும்ல ஒரு ரோபோட், அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ரோல் வந்து உனக்கு தான், நீ வந்து சிங்குலாரிட்டி கூட ஒன்னு சேர்ந்தாகணும், அப்பதான் நீ வந்து ஒரு புது ஒரு காடா வந்து கிரியேட் ஆகுவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது என்னோட எண்ணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஆனா அந்த மிஷின் ஏன் அப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த யமாட்டோ வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்திருப்பான்ல, எல்லா டைமுமே பாத்தீங்கன்னா அந்த சிங்குலாரிட்டியை ஏதோ ஒரு டீமன் கிங் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிரும். சோ அட்லீஸ்ட் இதுலயாவது நம்ம சோகா கூட ஒன்னு சேரலாம் தான் பார்த்தான், பட் முடியல. பட் நம்ம ஹீரோ காடாக விரும்பல, ஆக்சுவலி காடை வந்து கொலை பண்ண நினைக்கிறான், இந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டா மாத்தி அமைக்க நினைக்கிறான். ஆனா அப்ப அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே சொல்லும், இந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த டீமன் கிங்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்குமாமா. சோ கடவுளோட இடத்துல இருந்து ஹியூமன்ஸை வந்து அழிக்கிறதுக்காகத்தான் டீமன் கிங்ஸை பாத்தீங்கன்னா கடவுள்களே உருவாக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவன் வந்து அந்த சிங்குலாரிட்டி கூட ஒன்னு சேர்ந்துட்டு இந்த கடவுளை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். சோ கண்டிப்பா வேற ஒரு டைம் லைன்ல இதை வந்து அவன் பண்ண ட்ரை பண்ணுவான், அவனை வந்து தடுத்தாகணும்னு சொல்ல, அது ஒன்னும் ஏன் பிரச்சனை கிடையாது, அதை நீங்க தான் சமாளிச்சுக்கணும். ஆனா நீ கடவுள் அழிக்க போற அப்படிங்கிற மாதிரி போன அப்படிங்கும் போது இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஆபத்தை வந்து சந்திக்கும், உனக்கு தெரியுமா இல்லையா? இருந்துட்டு போட்டும், அட்லீஸ்ட் அப்பவாது இந்த மக்கள் வந்து கடவுளால கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு டீமன் காட் கடவுளே வந்து எதிர்த்து போனா, இதுக்கப்புறம் ஆள் இல்லாதங்காட்டி அட்லீஸ்ட் அந்த டைம்லயாவது ஹியூமன்ஸ் வந்து அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த கடவுள் வெறும் சிஸ்டம் எதிர்த்து போராடட்டும். உன்னோட என்ன அப்படிங்கறது எங்களுக்கு வந்து புரிய வருது, இதை வந்து கண்டிப்பா நாங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிட்டு அடுத்த டீமன் கிங்க வந்து நாங்க கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காடோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய மரமாட்டம் இருக்குமா, அந்த மரம் பாத்தீங்கன்னா கீழே வந்து சம்திங் ஏதோ ஒரு ராக்கெட் மரம்லாம் இருக்கும், அது அப்படியே பறந்து போக தனியா. ஓகே, அதுதான் காட் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டிராகனை வந்து அந்த இடத்துல வர வைக்கும் போது, ஓகே இதுதான் நம்மளோட ஃபைனல் மிஷனா, இதுல வந்து சாக போறோமா என்ன அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப மயக்க தெளிஞ்ச அந்த யமாட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, நீ போய் சாக போற அப்படின்னா எந்த ஒரு விஷ் உன்னை வந்து அந்த அளவுக்கு த்ரைவ் பண்ணுதுன்னு கேட்க, என்ன இந்த இடத்துல வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய வைக்க நினைச்சாங்க. பட் அட்லீஸ்ட் என்னோட கடைசி நாள் அன்னைக்காவது நான் வந்து நான் நினைக்கிறத வந்து செஞ்சுட்டு சாகலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க இந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், ஸ்பிரிச்சுவல் டேல்ஸ் அப்படிங்கிற சொல்லி இந்த கம்பி கட்டுற கதையில என்னால நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நேரா அந்த காடை வந்து அழிக்கிறதுக்காக போகும்போது உள்ள ஓபன் ஆகிற கேட்குள்ள பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, லைக் ஒரு மினி ஆர்டிபிஷியல் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த காட் கிட்டயுமே போனதுக்கு அப்புறம் இந்த டிராகன் இருக்குதுல, அது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கம்ப்யூட்டரோட மொத்த ஃபங்க்ஷன்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி தான், பட் என்ன மேஜிக்கல் பவர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அவ்வளவுதான். சோ அந்த சுகாரா அப்படிங்கிற அந்த காடோட மொத்த ஃபங்க்ஷன்ஸையும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த டிராகன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு புது உலகத்தை வந்து கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான் இந்த ஒரு சிஸ்டம் வந்து இல்லாம. பட் ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்து இருக்கும், அவனால முடியுமா இல்லையா அப்படின்னு. ஆனா அப்ப இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சோகாமே வந்திருப்பால, அவ அப்படியே நம்ம ஹீரோவை பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு மேல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அவ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அங்க சீன் கட் ஆகுது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் கலர் முடி வச்ச சோகா வந்து இருக்கிறாள்ல, அவ இப்போ நம்ம சோகா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா, நீ தான் நான் தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதாவது இப்ப இந்த ரெட் கலர் மண்ட சோகா இருக்கிறாள்ல, இவ வந்து ஜஸ்ட் ஒரு பாடி தான், இவ வந்து செத்து போனாலுமே அடுத்தது இதே உருவத்துல ஃபியூச்சர்ல இன்னொரு சோகா வந்து கிரியேட் ஆகதான் போறா. சோகாங்கிற பேர் வேணா இல்லாம இருக்கலாம், பட் அந்த மஞ்சள் கலர் பொண்ணு வந்து இருக்கதான் போறா. ஆனா அப்படி ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகுற அந்த ஒரு சோகாக்கு அவளோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் யாரும் அவளை வந்து தேடி வரக்கூடாது, அவளோட வாழ்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த யமாட்டோ இருக்கிறான்ல, அவன் வந்து இப்போ பிரசன்ட்ல இருக்கிற இந்த ஒரு காடை வந்து கண்ட்ரோல்ல எடுக்க வந்து நினைச்சான். ஈவன் தோ இப்ப இந்த ரெட் கலர் மண்ட சோகா வந்து இருக்கிறாள்ல, இவளை கூட கொல்றதுக்காக அந்த இக்கோவோட அப்பா வந்து போயிருந்திருப்பார்ல, ஞாபகம் இருக்கா? சோ அதனால தான் ஃபியூச்சர்ல இருக்கிற சோகாக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஃபியூச்சர்ல நீ வர எந்த சோகாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த யமாட்டோ சோகா மேல, அதாவது அந்த மஞ்சள் கலர் முடி வச்சிருக்கால அந்த சோகா மேல உள்ள பாசத்தால நேசத்தால
காதலால காடை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைச்சான். அவனுக்கு வந்து அவனோட சோலுக்கு நான் ஒரு பீஸ வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அடுத்தது நம்ம ஹீரோ இங்க இருக்கிறவங்களோட மெமரிஸ லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு ஏன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்டினரியான ஸ்கூல் லைஃப் வந்து தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அதுக்கு சோகா வந்து ஒத்துக்கிறா, இது சூப்பரா இருக்குமே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக சீன் கட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோவும் சோகாவும் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்களா. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹட்டோரியோட தங்கச்சி வருவா. அவ நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவ சம்பந்தம் இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி எங்க ஃபேமிலியோட மான மரியாதை அதெல்லாம் போனா போயிட்டு போகுது, பட் எங்க அக்காவுக்கு ஒரு நல் வழி வந்து காட்டு, அவளுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் அவளை வந்து கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. இருந்தாலும் அவன் ஒரு டீமன் கிங் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹட்டோரி வந்து சொல்லுவாளா. ஆமா டீமன் கிங் அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்து கன்ஃபார்மா டீமன் கிங் வந்து இறந்து போயிருப்பான்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலோட டிசிப்ளினரி கமிட்டியோட மெம்பரான ஒருத்தன் வந்து டீமன் கிங்கை கொலை பண்ணியிருக்கான், அவன் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னு பார்த்தா இவங்க மெயின் 5 பேர் இருக்கிறாங்களா, இவங்களை தவிர வேற யாருக்குமே நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமன் கிங் அப்படிங்கறதே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நார்மலான லைஃப் எப்போ போல போக ஆரம்பிக்க அங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸை வந்து முடிக்கிறாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஆமா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. ஆக்சுவலா இதுக்கு வந்து மாங்கா இருக்குது, பட் ரீட் பண்ண எனக்கு வந்து தோணல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தரா என்னால் டீடைல்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. அனீஷ் ப்ரோ ரொம்ப நாளா கேட்டே இருந்தீங்க, ஸோ சீரீஸ் உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன். கொஞ்ச நாள் ஆளை காணோம், வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு அட்டென்ஸை போட்டு போயிருங்க. அண்ட் மற்றபடி வேற ஏதாவது ஆனிமே இருந்துச்சு அப்படின்னா சஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஹாரம் எச்சி இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. சீரியஸ்லி அவ்வளோ அநாயகமாக இருக்குது ப்ரோ இந்த சீரீஸை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள. எனிவேஸ் ஸோ யா.